இப்ப அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நாம வந்து இப்ப வந்து கேட்க போறோம். சரிங்களா? அத கேட்கும்போது நமக்கும் இந்த பயிற்சியில வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நிச்சயமா ஏற்படும். அ நான் ஒவ்வொரு முறையும் அந்த வகுப்பை பற்றி சொல்லும்போது, நாம இவ்வளவு நாள் யோகா, தியான பயிற்சிகள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தாலும், ஆ நம்மளுடைய உடலினுடைய அடுத்த கட்ட நிலைக்கு வந்து நாம அதிகமா பயணிச்சதில்ல. அதாவது நம்ம உடம்பு காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். இளமையோட இருக்கும். நம்ம மூளை வந்து இன்னும் அற்புதமா செயல்படும். பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் உள்வாங்கும். ஆ இன்னும் பல விஷயங்கள் நம்ம உடல் நிலையில நம்மால உணர முடியும். நீங்க ஒரு 10 வயது குறைந்தது போலவே ஃபீல் பண்ண முடியும். உங்க ஸ்கின் எல்லாம் புதுசா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. பட் இதையெல்லாம் நம்ம ஒரு 20 ஆண்டு கால நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருந்தாலும், அந்த அளவுக்கு நம்மால உணர்வுக்கு கொண்டு வர முடியல. அது இந்த பயிற்சியோட குறைபாடு அல்ல. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். இருந்தாலும் அடுத்த கட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு முடியல. அப்ப இந்த பயிற்சிக்கு போயிட்டு வரும்போது தான் ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள நிகழுது. அப்போ அதுதான் பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க. உணவு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? ஏன்னா உணவு தான் நம்ம உடம்புல ரத்தம், ரத்த கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலமா வரைக்கும் மாறுது இல்லையா? அப்ப அந்த 7 தாதுக்களாவும் சாப்பாடு தான் மாறுது. அப்ப அந்த சாப்பாட நம்ம சரி பண்ணோம்னா, நிச்சயமா நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். அதத்தான் இவங்க அடிப்படையா சொல்லிக் குடுக்குறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள ரொம்ப ஆராய்ச்சி செய்து, எப்படி பஞ்சபூத சக்திய நம்ம நேரடியா பெறுவது? அதுல குறிப்பா சூரிய ஒளியிலிருந்து சக்தியை பெறுவது, காற்றிலிருந்து முழு ஆற்றலை பெறுவது, நீரிலிருந்து ஆற்றலை பெறுவது, நிலத்திலிருந்து பெறுவது என்று பல்வேறு விதமாக அந்த ஆற்றல் பெருக்கம். குறிப்பா உணவிலிருந்து பெறக்கூடிய பகுதிய மிக சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றவங்கலாம் உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதாவது இயற்கை வாழ்வியல்ல கலந்துகிட்ட யாரு வேணா இப்ப வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ நீங்க ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஆ போன பேட்ச்ல இருந்தவங்களா இருந்தாலும் பரவால்ல. சரிங்களா? எல்லாருமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா, இதுல மத்தவங்க எல்லாருமே நான் பார்க்கிறது என்னன்னா, தத்துவம் பேசுறத விட, மருத்துவத்தை பத்தி பேச வர்றப்ப நீங்க நெறைய கேள்விகள் கேட்கறீங்க. சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இது எப்படி சரியாகும்? அது எப்படி சரியாகும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மருந்துமே, எந்த மருத்துவ முறைகளுமே நிரந்தரமானது அல்ல. தற்காலிகமானது தான். அது எந்த நீங்க மருத்துவம், இயற்கை மருத்துவம் எடுத்துட்டாலும் சரி, எந்த மருத்துவம் எடுத்துட்டாலும் சரிங்களா? அப்போ அது எல்லாம் சைடு எஃபெக்ட் பண்ணாதே ஒழிய, நிரந்தரமான தீர்வ கொடுக்குமான்னா, நிரந்தரமான தீர்வ கொடுக்க முடியாது. அப்ப எது நிரந்தர தீர்வ கொடுக்கும்னா, நம்முடைய வாழ்வியல் தான் நிரந்தரமான தீர்வ கொடுக்கும். அதிகாலையில் நேரத்துல எந்திரிக்கிறது, பச்சை தண்ணி குடிக்கிறது, பச்சை தண்ணீல குளிக்கிறது, சரிங்களா? காலையில உடற்பயிற்சி, தியானத்த ப்ராப்பரா பண்றது, உணவில் அளவு முறை கடைபிடிப்பது, இவங்க சொல்ற இயற்கை வாழ்வியல் உணவு முறைகளை எடுத்துக்கொள்வது. அதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் நம்ம உடம்பு வந்து 70% அல்கலைன் சக்தி கொண்டது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 30% தான் அது அசிட்டிக் தன்மை கொண்டது. 70லிருந்து 80% அது காரத்தன்மை கொண்டது. 20% தான் அமிலத்தன்மை கொண்டது. 80, 20. பட் நாம இன்னைக்கு சாப்பிடுற உணவுல 80% அமில உணவா சாப்பிடுறோம். இப்ப புரியுதா உங்களுக்கு நோய்க்கான அடிப்படை என்னன்னு? அப்போ அ அதாவது சொல்லுவாங்கல்ல, உங்க வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடணும், கூட ஆயில் போடணும். பெட்ரோல் 1 லிட்டர் ஊத்துனீங்கன்னா, ஆயில் 50 மில்லி ஊத்துவாங்க. நீங்க கவனிச்சிருக்கலாம் பழைய டிவிஎஸ்லலாம். சரியா? அப்ப பெட்ரோல் 1 லிட்டர்னா 1க்கு 2 அப்படிங்கிற அளவுல 50 மில்லி ஆயில் அப்படிங்கிற மாரி ஊத்துவான். இப்ப நீங்க ஆயில கொண்டு போய் 1 லிட்டர் ஊத்தி பெட்ரோல் 50 மில்லி ஊத்துனா என்ன ஆகும் அந்த வண்டி? இல்லையா? அந்த வண்டி ஓடாது. இப்ப அந்த மாரி தான் நம்ம வண்டி. 80% காரத்தன்மை, 20% அமிலத்தன்மை கொடுக்க வேண்டிய உடல்ல, இப்ப நம்ம என்ன பண்றோம்? 80% அமிலத்தன்மை போட்டு 20% காரத்தன்மை போடுறதால தான் உடம்புல இவ்வளவு நோய்கள் வந்து
உற்பத்தி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு, இப்படி இது ஒரு ஆராய்ச்சி. இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் செய்து, எந்த மாதிரி உணவை எடுத்துக்கொண்டா இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்கிறத தெளிவா ஒரு பேட்டர்ன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது மிகப்பெரிய ஞானம். ஒரு பொக்கிஷம். எத்தனை கோடி குடுத்தாலும் கிடைக்காது. அத நம்ம எல்லாரும் தெரிஞ்சு, நம்ம இந்த இடத்துல நடக்கிறத பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க ஆரோக்கியத்தை முழுசா பெறணும். சரிங்களா? சரி. அந்த விதத்துல இதுக்கு இந்த வகுப்பினுடைய நோக்கம் அதுதான். அ எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கணும். உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் மன ஆரோக்கியமா இருக்கும். உடலும், மனசும் ஆரோக்கியமா இருந்தா தான் உறவுகள் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இந்த சிந்தனைய வந்து முழுமையா கேளுங்க. எல்லாரும் இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் இயற்கை வாழ்வியல்ல கலந்துக்கிட்டீங்களோ, நீங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி, உங்களோட அனுபவத்த பகிர்ந்துக்கோங்க. நல்லா டீட்டெயில்டா குடுங்க. உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆச்சுங்கிறத உணர்வுபூர்வமா சொல்லுங்க. அதேபோல ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாதவங்க, உங்களோட வீடியோவ ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைஸ்க்கு வந்து ஆப்ஷன் குடுப்பாங்க. தெரியாதவங்க அத பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த இயற்கை வாழ்வியல அற்புதமா 6 நாட்கள் இங்க வந்து நம்மளோட மலையப்பாளையம் ஆனந்த யோகா நிலையத்துல முடிச்சு, சிறப்பா பயிற்சி பெற்றவங்களோட அனுபவ உரைகள நாம இப்ப கேட்கப் போறோம். அது உண்மையாலுமே வந்து என்ன சொல்றது? தத்துவம் பேசுறத விட, அனுபவத்தை கேட்கறது ரொம்ப ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த தத்துவத்தின்படி நம்ம இருந்திருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த அனுபவத்த நாம வந்து சிறப்பா இப்ப கேட்போம். சரிங்களா? கேட்டா உங்களுக்கும் அதுல கலந்துக்கிறதுக்கு ஒரு உத்வேகம் வரும்னு நம்புறோம். வாழ்க வளமுடன். ஆமா, அன்பர்கள் அப்படியே அனுபவ உரை பேச சொல்லிருக்காங்க. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதலாவதாக ராதாமணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாங்கம்மா? அம்மா வாழ்க வளமுடன் கேக்குதுங்கம்மா, பேசலாம். அம்மா நான் 108 ஃபாலோ பண்ணி நல்லா இருந்தது. ஒரு 90 நாள் ஆட்டம் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 10-15 நாள் என்னால ஃபாலோ பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 மாசமா நானும் அதுல இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால முடியல. அந்த 90 நாளும் உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி, நேர்ல போய் அங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முழுசா ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் மலைப்பாளையம் வந்திருந்தேன். முதல்ல நம்மளுக்காக நம்ம வந்தோங்கிறதே ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது. வீட்ல இருந்துட்டு குழந்தைகள பார்த்துக்கிட்டு, இவங்களுக்காகவேன்னு வாழ்ந்துட்டு, எங்களுக்காக நாங்க ஒரு 6 நாள் அங்க இருந்தோம் அப்படிங்கும்போது, அந்த சூழ்நிலை, அந்த தனிமை அது எல்லாமே நல்லா இருந்தது. ஆ பஞ்சபூதம், அத நம்ம எப்படி உணவா எடுக்கிறோம், இது நாள் வரைக்கும் எவ்வளோ எடுக்கல, எப்படி எப்படியெல்லாம் எடுக்கலாங்கிறது எங்களுக்கு அங்க நல்ல விளக்கமா சொல்லிக் குடுத்தாங்க. நோய்க்கான காரணம் என்ன? என்ன வகையான நோயா இருந்தாலும், நோய்க்கு காரணம் என்னங்கிறது தெளிவா அங்க புரிஞ்சுக்கிட்டோம். உங்க உடம்புக்கு நீங்களே டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது இப்ப நிஜமாவே உண்மைதான். வந்து 1 வாரமா நல்ல சளி, காய்ச்சல். ஆனா, முதல்ல மாதிரி அந்த டயர்ட் இல்ல, பிரச்சனை இல்ல. இதுக்கு தான் இது வெளில வருது. இதை நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ணி அத வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த முழு புரிதல் அங்க முழுசா எங்களுக்கு கிடைச்சது. அப்ப அத பத்தின அந்த பயமோ, கவலையோ இல்லாம இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லப்போனா, அங்க ஜாகிங் போனோம். வாக்கிங் போயிட்டு வந்தாலே கால் ரத்தம் கட்டிக்கும் ஒரு 2, 3 நாளைக்கு. அங்க ஜாக்கிங் போயிட்டு வந்தா அடுத்த நாளே கால் ரத்தம் கட்டிட்டு வலியா இருந்தது. அங்க சொல்லிக் குடுத்த ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தான். வெட் பேக்கு. அத அப்ளை பண்ண அந்த அன்னைக்கே 70% அதுலேருந்து ரிலீவ் ஆக முடிஞ்சது. இல்லன்னா அது 1 வாரம் ஆகும் அது ரெடி ஆகுறதுக்கு. ஒரு 20 மினிட்ஸ்ல அது 70% ரிலீஃப் ஆச்சு. அடுத்த நாள் மறுபடியும் வெட் பேக் போட்ட உடனே அந்த வலியே இல்ல. 2டே நாள்ல நம்ம ரொம்ப மேஜிக்கா தெரிஞ்சதுங்க. அந்த வலிகள் அப்படியே காணாம போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சது. 2வது ஜாகிங் போகும்போது பேசிட்டு போவோம், இல்ல பாட்டு கேட்டுட்டு போவோம். இல்லன்னா வேற ஏதாவது யோசனைகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டியது? வீட்டுக்கு போய் அடுத்து என்ன பண்ணணும்? அந்த மாதிரி தான் நம்ம வாக்கிங் போவோம். முதலா உடம்ப கவனிச்சுக்கிட்டு, உடம்புக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது வித்தியாசமான அனுபவமா இருந்தது. நம்மளுக்குள்ள நம்மள பார்க்குற அனுபவங்கள். அதுதான் எனக்கு ரொம்பவுமே அங்க புடிச்சதுங்கம்மா.
ஆஹ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம உடம்பு என்ன சொல்லுது, உடல் மொழி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது புது கான்செப்டா இருந்தது. அது வந்து அங்க உணர்வு பூர்வமா கிடைச்சது. அதனால எல்லாருமே கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலை அப்படின்னா, எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப போயிட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அங்க முழு ஈடுபாட்டோட இருக்கிற மாதிரி போயிட்டு வரணும்னு நான் எல்லார்த்தையுமே கேட்டுக்கிறேன். அப்படி அங்கேயே முழுசா அங்க கவனத்தை வச்சு அங்க கத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, லைஃப் லாங் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஏன் இது வந்துச்சு, அதை எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். மருந்து மாத்திரை சுகர் பிபி எதை பத்தியும் நம்ம கவலையோ பயமோ இல்லாம சந்தோஷமா வாழ முடியும். இதை தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜும் வந்து அங்க சொல்லி தந்தாங்க. ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் சமுதாயத்துக்கு, அதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த பாடமும் அங்க நல்லா டீட்டெயிலா சொல்லி கொடுத்தாங்க. முழுக்க முழுக்க ஆனந்த உணர்வா இருந்ததுங்கம்மா. ஒரு நாள் வந்துட்டு லக்ஷ்மண ஐயாவோட பேரன் அவர் இப்ப இருக்காரு, அவர் அருண் சர்மா ஐயா. அவர் எங்க கூட ஆன்லைன்ல பேசினாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எங்க கூட பேசினாரு அங்க யூஎஸ்ல இருந்துட்டு. அவரு கனெக்ட் ஆன அந்த செகண்ட்ல இருந்து நாங்க அத்தனை பேர்த்து முகத்துலயும் சிரிப்பு குறையவே இல்லை. அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அதை சொல்லப்போனா சிரிச்சு சிரிச்சு வாய் வலிக்குது அப்படிங்கிற மலைக்கு கணத்துல இருக்கிற மசில் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவ்வளோ 80 வயசுல அத்தனை பேர்த்தையும் அவ்வளோ சந்தோஷமா 1.5 மணி நேரமும் வச்சுக்கிட்டாரு. அவரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. மகரிஷியை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது முதல்லலாம். இப்ப அவரை பார்க்கும்போது பரவாயில்ல, இவரையாவது பார்த்தோமே, இவர் கூட பேச முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நிறைவா இருந்தது. நன்றிங்கம்மா. இறை சாதனை மார்க்கத்துல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும், பொள்ளாச்சி சாதனா ஃபார்ம்ஸ்ல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும், மதனையாவுக்கும், அங்க கூட இருந்த அத்தனை நண்பர்கள், எங்க கூட பயணிச்சவங்க எல்லாத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இன்ஃபினிக்ஸ் X6525 வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்க பேரை சொல்லிட்டு அன்பர்கள் சொல்லுங்க. அம்மா அன்பர்கள் வந்து ஜூம்ல இணையும் போது அவங்களோட பேரு போட்டு வந்தா அவங்களை அழைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். வாழ்க வளமுடன்மா. உமாவதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னோட பேர் வந்து உமாவதி. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஆர்எஸ்ல இருந்து பேசுறேங்க. அதாவது இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிறது வந்துங்க, ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அந்த 6 நாள் முகாம்ல எல்லாம் கலந்துக்கிட்டா மட்டும்தான் அதை பத்தி நம்மளால நல்ல தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க. அதாவது எவ்வளவு பேரு எவ்வளவு கஷ்டத்துல நோயினால எப்படி துன்பப்படுறாங்க, அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த முகாம்ல கலந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா கிடைக்குங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. அவங்க வந்து உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற கான்செப்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அந்த காலத்துல எப்படி இயற்கையோட ஒன்றி நம்ம வாழ்க்கையை நடத்தினோமோ அதைத்தான் இப்ப நம்ம திரும்ப நம்மளுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது பஞ்சபூத உணவு, வெளி, வழி, ஒளி, நீர், நிலம் அப்படிங்கிறத காலையில எந்திரிச்சோடனே நம்மளுக்கு வாக்கிங் ஜாக்கிங் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது வெளி வந்து நம்மளுக்கு வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப முழுமையா கிடைக்க உதவி செய்யுதுங்க. அதுக்கு அடுத்தது காற்று, நம்ம உடம்பு எப்படி தனக்கு தேவையான உணவை காற்றுல இருந்து எடுத்துக்குதோ அது நம்மளுக்கு நல்லா புரியுதுங்க. அது அடுத்தது சன்பாத்து, ஒளியிலேருந்து எப்படி நம்மளுக்கு உடம்புக்கு உணவு கிடைக்குது அப்படிங்கிறது சன்பாத்து மூலமா நம்ம நல்லா உணர்ந்துக்கலாங்க. அடுத்தது நீர்ல இருந்து எப்படி நம்மளுக்கு உணவு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து இடுப்பு குளியல், இந்த மாதிரி நீர் தெரப்பியில இருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க.
நிலங்கிறது நம்மளுக்கு இயற்கையா விளையக்கூடிய காய்கறி பழங்கள் இதன் மூலமா நம்மளுக்கு உடம்புக்கு எப்படி உயிர் சக்தி கிடைக்குது அப்படிங்கிறத அந்த உணவு மூலமா தான் நம்மளுக்கு முழுமையா உணர்ந்து கொள்ள முடியுதுங்க. இவ்வளவு நாள் நம்ம ஏதோ சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்டு உடம்புக்கு எப்படி நோய் வருதுன்னு தெரியாம வரவழைச்சுக்கிறோங்க. ஆனா இந்த முறையில நம்ம உடம்பு வந்துங்க எப்படி உணவை எடுத்துக்குது அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த லட்சுமண சர்மா, கணேஷ் சர்மா, அருண் சர்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுக்கு அதாவது இயற்கையோட நம்ம ஒன்றி வாழ்வது மட்டும்தான் இயற்கை வாழ்வியல். இயற்கையாக விளையக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இதை நம்ம உண்ணும் போது அந்த உணவு வந்து நம்மளுக்கு மருந்தாக செயல்படுது நம்ம உடம்புல. இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிக்கிறாங்க. ஆனா நாம வந்து அதை விட்டுட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டோங்க. ஏன்னா நாக்கு அவ்வளவு ருசி கண்டு பழகிடுச்சு. அதனால நம்ம ருசியா இருந்தா மட்டும்தான் சாப்பிட்றோம், இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதே கிடையாதுங்க. ருசி தேடி தேடி ஓடிட்டே இருக்கிறோங்க. நம்ம உணவு மட்டும் இல்லாத மற்ற நாட்டினோட உணவை சேர்ந்து நம்ம தேடிட்டு ஓடிட்டு இருக்கிறோங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியம் 100% இருக்குங்க. அதாவது நான் வந்துங்க இப்ப 5 மாசமா இதை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இதனால எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு உடம்புல. ஆனா இது இப்ப வந்து எனக்கு உடம்பு பர்ஃபெக்டா இருக்குதுங்க. அது வந்து கண்கூடாக தெரிஞ்சுக்கிட்ட உண்மை பார்த்துக்குங்களா. எல்லாரும் சொல்லுவாங்க பச்சை காய்கறி எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களும் அறியாமையினாலதான் சொல்றாங்க. இத முழுமையா அவங்களும் உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க. இப்படி நம்ம இயற்கை வாழ்வியல்ல கலந்துக்கிட்டான்னு வைங்க, கலந்து இந்த முறையை கடைபிடிச்சோம்னா நம்மளோட மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி போற செலவு இதெல்லாம் கண்டிப்பா விட்டுறலாங்க. ஆனா முழுமையா நம்ம பர்ஃபெக்டா கடைபிடிச்சாங்கன்னா 100% நம்ம நோயிலிருந்து கண்டிப்பா விடுதலையாகி வெளியே வர முடியுங்க. அதாவது எப்படிங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகள் எல்லாம் எப்படி வெளியேறுது, நம்ம எப்படி சாப்பிட்றது, எப்படி கழிவுகளை வெளியேற்றுறது அப்படிங்கிறத சொல்றாங்க. வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா விரதம் இருக்க சொல்றாங்க. காலையில இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் விரதம் இருக்க சொல்றாங்க. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியேறுதுங்க. அப்போ டெய்லி டோனா கொடுக்குறாங்க. அது ஒரு சிறப்பான வழிமுறைங்க. அது நல்லா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப உதவி செய்யுதுங்க. அதுமே அதாவது இயற்கை உணவு சாப்பிடும் பொழுதுதான் நம்ம உடம்பு அதை ஏத்துக்கிட்டு இயல்பான நிலைமைக்கு திரும்புது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுங்கன்னா புதிய செல்கள், பழைய செல்கள்லாம் அழிஞ்சு நம்ம உடம்புல புதிய செல்கள் உருவாகிறது நமக்கு தெரிய வருதுங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பச்சை காய்கறிகள் வந்து ராஜ உணவுன்னு சொல்றாங்க. இத கண்டிப்பா ஒரு வேளையாவது நம்ம சேலட்டா எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கும் பொழுது உடம்பு அதை நல்லா உள்வாங்கிக்குதுங்க. அது நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க. அண்ணா இப்படி காலையில இருந்து எல்லா பயிற்சியிலும் தர்றாங்க. நல்லா புரியுற மாதிரி கிளாஸ் ஏன் இதுக்கு சாப்பிடணும், ஏன் இப்படி உணவை மருந்தா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி தர்ற மாதிரி 6 நாள் ரொம்ப அழகா சிறப்பா சொல்லி தந்தாங்க ஆசிரியர்களுங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா ஒவ்வொருவரும் வந்து இந்த இயற்கை வாழ்வியல் கிளாஸ்ல கலந்துக்கிட்டு நம்ம இந்த பயிற்சியை இந்த முகாம்ல கலந்துக்கிட்டு இந்த பயிற்சி கண்டிப்பா கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதுல இருந்து விடுபட்டு வெளியே வர முடியுங்கிறது நான் வந்து கண்கூடா கண்ட உண்மைங்க. இது எல்லாரும் கலந்து சிறப்படையணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளுங்கண்ணா. நன்றி. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்துக்கு ரொம்ப நன்றி.
ஏன்னா பொள்ளாச்சி போய் நம்ம இந்த பயிற்சியில கலந்துக்க முடியாதவங்க இங்க பக்கத்துல இருக்கிற மலைப்பாளையத்துக்கு போய் கண்டிப்பா கலந்து நம்ம சிறப்பு அடையணுங்கிறது தேக்கும் மதன் சார் ஐயா அவர்களுக்கு உமாவதி அம்மா வாழ்க வளமுடன்மா. நீங்க பேசுறது கேட்கல. வாழ்க வளமுடன். உமாவதி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்ஃபினிக்ஸ் 6524 வாழ்க வளமுடன்மா. நீங்க பேசலாமா? வாழ்க வளம். வாழ்க வளம். கேக்குதுங்களா? வாழ்க வளம். கேக்குதுமா, பேசு. வாழ்க வளமுடன்மா. முதல்ல நான் வந்து மதன் ஐயாவுக்கும் குரு ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட இயற்கை வாழ்வியல் கலந்துகிட்டதுல பெரும் பலன் அடைஞ்சிருக்கேன் நானு. உங்க பேர் சொல்லிடுங்க. எனக்கு வந்து என் பேர் தேன்மொழிங்கம்மா. எனக்கு வந்து ஒரு 20 வருஷமா நான் வழியிலேயே ரணத்திலேயே இருந்தேன். அந்த ரொம்ப விட்டு வெளியில வந்து அதிகமே கிடையாது. அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன். ஆனா எங்க போனா சரியா இயற்கை வாழ்வியல் வந்ததுல எனக்கு அந்த தொடர்பு கொடுத்தது, ஃபர்ஸ்ட் நாள் வாக்கிங் போனது, உமாவதி அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பத்தி. நான் எனக்கு இருந்த பிரச்சனை என்னன்னு சொன்னானா மற்றவங்களுக்கு புரியும். அதுக்காக நான் என் பிரச்சனை மட்டும் சொல்லி எப்படி சரியாச்சுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாள் வாக்கிங் போனதுலயே எனக்கு மாற்றம் தெரிஞ்சது. நான் மூச்சு பயிற்சி செய்யும் போது எனக்கு மூச்செல்லாம் உள்ள போகாது, வெளியில விட முடியாது, அந்த மாதிரிதான் இருந்தது என் உடம்பு. ஃபர்ஸ்ட் நாள் வாக்கிங் போனப்பவே அதை உணர்ந்தேன் நான். அப்புறம் அடுத்தது சோறோ கழிவுகள்லாம் அடுத்தது எனக்கு ஃபீவர். வீட்டுல என்ன பண்ணுவோம், தண்ணி குடிக்க மாட்டோம், அதிகமா டேப்லெட்டை போட்டுவோம், கஷாயம் குடிப்போம். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்லை, 3 வருஷமா எல்லாம் வெறுத்து போய் விட்டுட்டு. அதனால கஷாயம் குடிப்பேன், இதுதான் பண்ணுவேன். ஆனா அங்க என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடு வந்து அதிகம் கொடுக்கல, இளநீ கொடுத்தாங்க. காலையிலயும் மாலையிலயும் குணப்படுத்துறதுலயும் குளிச்சதுலயுமே. இதே வீட்டுல இருந்தா குளிக்க கூடாது, காய்ச்சல் நம்பாங்க. அங்க வந்து 2 வேளையும் நான் குளிச்சேன். எனக்கு அந்த காய்ச்சல் வந்து ஒரு 3 நாள்ல சரியாயிடுச்சு. அத ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன் நான். அதுலயும் எனக்கெல்லாம் காய்ச்சல் வந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. உள்காய்ச்சல் வரும், எங்க அம்மா கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னா நான் கண்டுபிடிப்பேன். நான் இவ்வளவு வருஷமா வழியிலேயே இருந்ததுனால இப்ப வந்து எனக்கு காய்ச்சல் வர்றது தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை உணர்ந்தேன். இன்னொன்னு, இங்க இருந்து எல்லா பயிற்சியும் செஞ்சதுக்கு அப்புறம் நானே புதுசா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரைட் சைடு ஃபுல்லா தொந்தரவு பாதிச்சு, லெஃப்ட் சைடு பாதிச்சு, பாதங்களுக்கு கீழே தனியா ஒரு மொத்தமா வச்சு ஏதோ தைச்ச மாதிரி ஃபீல் எல்லாம் இருந்தது. அது இங்க வரும்போதுதான் சொன்னாங்க, கழிவுகளுடைய தேக்கங்கள்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஐயாலாம். அது உண்மைதான். அந்த கழிவு போக போக அந்த பாதங்கள்லாம் அப்படியே நார்மலா என்னுடைய உடம்பு பழைய உடம்பு நான் உணர்ந்தேன். இதுல என்ன தொந்தரவுனா, எனக்கு பழைய உடம்பு உணர்ந்தேன்னா அது நல்லா புரிஞ்சுது. ஆனா இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனைகளால உடம்புல போதுமான சத்துக்கள் இல்லாதால என்னால பெருசா உணர முடியல. அந்த நார்மலா இருக்கவங்களுக்கு நல்லா உணர்ந்திருப்பாங்க. இந்த பேலன்ஸ சரி பண்றதுக்கு உணவு முறைகளை கரெக்டா நான் ஃபாலோ பண்ணணும். ஆனா எனக்கு என்னால செஞ்சுக்க முடியல, அதனால இது. ஆனா நீங்க
நல்லா இருக்கவங்க தயவு செஞ்சு எல்லாத்துட்டையும் நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த இயற்கை வாழ்வியலுக்கு போய் உங்க குடும்பத்தையும் குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து என் குழந்தைங்கள 3 வயசுல இருந்து பெருசா பாத்துக்க முடியல. என் குழந்தைங்களும் என் ஃபேமிலியும் என்ன குழந்தையாட்ட பாத்துக்கிட்டாங்க. அதனால எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போங்க, அத்தியாவசியத்துக்கு போங்க, இந்த இயற்கை வாழ்வியல் பிக்னிக் மாதிரி வாங்க. வந்துட்டு எப்படி இங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம உடம்ப நம்ம பாதுகாக்கிறது, நம்ம உடம்ப நம்ம எப்படி மதிக்கணும், நம்ம உடம்ப எப்படி நல்லபடியா பார்த்துக்கணும். ஏன்னா நம்மள நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்களையும் பார்த்துக்க முடியும், மற்றவங்களையும் பார்த்துக்க முடியும். நான் சில பிசினஸ் மைண்ட் வெளியில வேலை அது இதுன்னு தான் ஓடுவேன். இருந்தாலும் அந்த ஓடுற ஓட்டத்துல உடம்ப கவனிக்கல. உடம்பு சொல்லும் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, ஆனா நான் ரெஸ்ட் எடுத்தது இல்லை. அப்படிலாம் ஓடி ஓடி ஆனா பெருசா பலன் ஒன்றும் அனுபவிக்கல. ஹாஸ்பிட்டல் கொடுத்தது மிச்சம். இருந்தாலும் அந்த சேவை மனப்பான்மை இருக்கிறதுக்கு நம்ம உடம்ப நான் பார்த்திருந்தேன்னா இன்னைக்கு எவ்வளவோ ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்காங்க, எவ்வளவோ பேர்த்த மேன்மைக்கு கொண்டு வந்திருக்கான். அந்த மைண்ட் செட் இருந்தும் நான் என் உடம்ப பார்க்காதது, என் உடம்பு சொல்றதை கேட்கல. அதுதான் நான் செஞ்சது தப்புதான். நீங்களும் தயவு செஞ்சு எல்லாரும் உங்க உடம்ப முதல்ல கவனிங்க, மற்றவங்களையும் கவனிச்சுங்க. நம்ம சமுதாயத்தையும் முன்னேற்றத்துக்கு நீங்க ஒரு பெரிய உறுதுணையா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரஞ்சினி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நான் வந்து இந்த வாழ்வியல் பயிற்சிக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே வரணும்னு தான் இருந்தேன். ஆனால் என்னால் வர முடியல. 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்புக்கு முடியாமல் போனதுனாலையும் அதனால் வர முடியல என்னால். அதாவது இந்த பயிற்சியின் நோக்கம் என்னன்னா, நம்ம உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ பஞ்சபூத குறைபாட்டினால தான் நமக்கு உடல்ல நோய் உருவாகுது. அப்போ நம்ம அந்த பஞ்சபூதத்துக்குமே உணவுகளா கொடுக்கும் பொழுது நிச்சயமா அந்த குறைபாடு நீங்கி அந்த நோய்களை நீக்க முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் கழிவுகளின் தேக்கம் தான் உடல்ல நோயா வருது அப்படிங்கிறத அழகா எடுத்து கொடுத்தாங்க. அதாவது நிலத்திற்கு வந்து பச்சை காய்கறிகள், உயிர் சக்தி, நார் சக்தி, நீர் சக்தி, இந்த 3 சக்தியும் கொடுக்கும்போது உடல்ல அதற்கான சக்தியை நிலத்திற்கு கொடுத்துடுறோம். அடுத்து நீருக்கு நீர் குளியல், இடுப்பு குளியல், முதுகு தண்டுவட குளியல், இது நீர் சக்தியை கொடுத்துட்றோம். அடுத்து நெருப்புக்கு சூரிய குளியல், சன் கேசிங் இதெல்லாம் கொடுக்குறோம். காற்றுக்கு பிராணாயாம பயிற்சியை தினம் 3 வேளையும் முடிஞ்ச 5 வேளை கூட செய்ய சொன்னாங்க. அந்த பயிற்சியை நம்ம கொடுக்கும்போது காற்று நல்ல நம்ம உடலுக்கு கிடைச்சிடுது. அடுத்து ஆகாயம் என்பது பட்டினி, அதாவது விரதம் இருக்கும் காலங்களில் நமக்கு அந்த ஆகாய சக்தி நம்ம உடலுக்குள்ள இருக்குது, நிறைய கிடைக்குது. அப்போ அந்த பட்டினி இருக்கும் காலத்தில் அந்த ஜீரணத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தி உடல் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுறதற்கு நமக்கு உதவி புரியுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க. முதல் நாள் வந்து ஜாக்கிங் போகும்போது காலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தூரம் போனது ஒரு மாதிரி, ஐயோ எப்படி போவோம் அப்படின்னு. ஆனால் 2 நாள் 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஓடக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி நமக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 3 நாள் 4 நாள் கழிச்சு கொஞ்சம் நல்லாவே மூச்சு வாங்க ஓடுற அளவுக்கு நாங்கள் ரெடி ஆயிட்டோம். டெய்லி சன் கேசிங் பார்த்தோம். ஆனால் ஒரு சில நாட்களில் சூரியன் வந்து எங்களுக்கு காட்சி தரலை, இருந்தாலும் நாங்கள் பார்த்து அந்த சன் கேசிங் பண்ணோம். அதே மாதிரி உடலுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு முடியாததுனால தோலெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி இருந்துச்சு. ஆனால் அந்த 6 நாள் அந்த இயற்கை உணவை சாப்பிட்டுட்டு 6 நாள் கழித்து வந்து என்னோட தோலெல்லாம் கவனித்தா நான் முன்னாடி எப்படி இருந்தேனோ அதே மாதிரி அந்த தோள்களுக்குள்ள ஒரு நல்ல காந்த சக்தி நிறைய கிடைச்சி தோள்கள்லாம் நல்லா இறுக்கமாக நல்லா மாறிட்டதை நான் நல்லா உணர்ந்தேங்கம்மா. அப்போ உடல் கழிவுகள் எல்லாம் நல்லா வெளியாகிறதும் நம்ம உடல் மிக நல்ல லேசாக இருக்கிறதாகவும் நல்லா உணர முடிஞ்சிச்சு. இந்த பயிற்சி வந்து நம்ம எல்லாருமே, அதாவது
இயற்கை வாழ்வியல்ன்றது நம்ம முன்னோர்கள் பின்பற்றிட்டு வந்தது. ஆனால் நாம் இப்போ பண்பாட்டின் அடிப்படையில் நம்ம கலாச்சாரத்தையே மாற்றிட்டு எப்போ பார்த்தாலும் சமைச்ச உணவையே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால தான் கார்போஹைட்ரேட் அதிகமாக போய் உடலில் சுகரு அது இதுன்னு பிரச்சனைகள் வருது. ஆனால் இந்த உணவு சாப்பிடும் பொழுது சுகர் இருந்தது கூட சுகர்லாம் கம்மி ஆயிடுச்சு. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் நார்மலுக்கு கரெக்டாக வந்த மாதிரி இருந்துருச்சு. அதே மாதிரி அவங்க தேன்மொழி அம்மா சொன்ன மாதிரி அவங்களோட உடல் நலத்தை கூட அவ்வளோ அழகாக அவங்க பொறுமையாக அவங்க எப்படி கையாண்டாங்கன்றதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். மருந்து மாத்திரை இல்லாமல் அந்த உணவின் மூலமாகவே அவங்களோட உடல் நலத்தை அவ்வளோ அழகாக சரி பண்ணாங்க. ரேவதி அம்மாவுக்கும் அது மாதிரி தான் உடம்பு முடியாமல் போச்சு. அதையும் அவங்க பட்டினி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு சாப்பிடாதீங்க, நீங்கள் சாப்பிடாம அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடுங்க, அதன் மூலம் உங்களோட உடல் நலமெல்லாம் சரியாக போயிடும்னு அந்த 2 பேரும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாங்க. உடல் மருந்து மாத்திரை இல்லாமல் உணவின் மூலமாகவே நம்ம உடலை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான தத்துவத்தை விளக்குனாங்க. அதே மாதிரி அருண் சர்மா ஐயா, இன்னும் நிஷாம்மா, சுபாம்மா இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டு எங்களுக்கு தெளிவான விளக்கமும் கொடுத்தாங்க. குரு சார் வந்து ரொம்ப அருமையா தினம் எக்ஸசைஸ், டான்ஸ், பாட்டு இதெல்லாம் கொடுத்தாரு. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம் 6 நாளும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் கேள்விகளையும் ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே எங்களோட சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வச்சாங்க. ரொம்ப நன்றி. இறை சாதனை மார்க்கம். அதே மாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாம் வந்து வீட்டில் பழம் சாப்பிட்றதுக்கே பயந்துக்குவோம். ஆனால் அங்கே காலை உணவே பழமே தான், நீங்கள் சாப்பிடணும், பயமில்லாமல் சாப்பிடுங்க. நான் கூட பயந்துக்கிட்டேன், எங்கே சுகர் இது வந்துடுமோ என்னமோன்னு. ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகரே இருந்ததை விட குறைஞ்சிருச்சு. அப்போ அந்த பழ உணவுகள் அப்படின்றது ஒரே உணவு. அதே மாதிரி அந்த பச்சை காய்கறிகளோட நார் சத்து நமக்கு கிடைக்குது. எண்ணெயே இல்லாமல் சமைக்கிறாங்க. நாம் இங்கே எண்ணெய் ஊற்றினாதான் டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்போம். அந்த எண்ணெயே அவங்க காமிக்காமையே செஞ்சாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த சமையல் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி நாமளே அந்த இதை எல்லாம் காய்கறிகளை வெட்டி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அந்த இது செய்யும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அந்த சாப்பாடை இப்படி செய்யணும்னு சொன்ன ஜோதி அம்மாவுக்கும் வாழ்க வளமுடன். அவங்களும் அழகாக இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் அங்கே அந்த 6 நாட்கள் வெளியே 6வது நாள் முடிச்சுட்டு வரும்போது ஐயோ இங்கேருந்து பிரிஞ்சு போகிறோமேன்னு ஒரு மனசு கஷ்டத்தோடு தான் வந்தோம். வீட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல் நலம் நிச்சயமாக சூப்பராக நல்லா இருக்கும். அதுக்காக இந்த பயிற்சியை எல்லா மக்களுமே எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இறைசாதனை மார்க்கத்தில் மலையம்பலத்தில் போய் இந்த பயிற்சியை நம்ம கட்டாயம் ஒவ்வொருத்தரும் அந்த பயிற்சியை எடுத்துக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த பயிற்சியை எடுக்கும்பொழுது நம்ம மாத்திரை மருந்து நாடி போகாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சே நம்மளோட உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட சொல்கிறேன். எல்லாருமே இந்த பயிற்சியை நல்லா கற்றுக்கணும். வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் மதன் ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த பயிற்சிகள் குரு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயிற்சிகளெல்லாம் எங்களுக்கு வந்து அழகாக இங்கே வடிவமைச்சு கொடுத்ததுக்கு குரு ஐயாவுக்கும் ரம்யா அம்மாவுக்கும் மிக்க மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரஞ்சினி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். கேலக்ஸி A365G வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசலாமா? கேக்குது. கேக்குதுங்க. நான் ரேவதி பேசுறேங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதன் ஐயாக்கும் இறை சாதனை மாறதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் இயற்கை வாழ்வியல் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சொல்லணுன்னா முதல்ல சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி உணவுலாம் நாங்கள் சாப்பிட்டது இல்லை. கொஞ்சம் இறை சாதனை மார்க்கெல்லாம் கொஞ்சம் அப்போ பழங்கள் சாப்பிடுவோம், ஒரு நேரம் பழங்கள் சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே போய் இந்த சேலட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடல. கொஞ்சம் ஒரு 2 நாள் ஒரு மாதிரியா இருந்துச்சு.
அப்புறம் 3ஆம் நாள் அதுவே அவங்க அங்க அதெல்லாம் நல்லா ரசிச்சு ருசிச்சு அந்த சமைக்கிறவங்க அந்த ஜோதிங்கிறவங்க எல்லாம் அவ்வளவு அதை விரும்பி சாப்பிட்றாங்க. அதை பார்க்கையில நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இப்படி சாப்பிட்றாங்களே, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோன்னே ஆனா நல்லா இருந்துச்சு சாப்பாடு. காலையில அந்த பழங்கள் எடுத்துக்கிறது, மதியானம் அந்த சேலட் எடுத்துக்கிறதெல்லாம் 2 3 நாளே எனக்கு அந்த தொப்பையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு வெயிட்லெஸ்ஸா ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு காய்ச்சலும் வந்துருச்சு. அங்க ஒரு 3ஆம் நாள் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்தோடனே ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் இருந்துட்டு மதியானம் பழங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு. அன்னைக்கு சப்பாத்தி இல்ல ஏதோ இட்லி மாதிரியே ஏதோ சாம்பார் சாதம் ஏதோ செஞ்சிருந்தாங்க. அந்த வாசம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு அது பழங்கள் சாப்பிட்ருக்கையிலே குரு ஐயா ஆப்போசிட்ல உட்காந்துருந்தாரு. ஐயா, நான் பழங்கள் சாப்பிட்டு அது சாப்பிடலாமா, அந்த உணவு சாப்பிடலாமான்னு கேட்டதுக்கு, இல்லைங்கம்மா, அதே சாப்பிடணும் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு. ஆமாங்கய்யா, நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு. சரிம்மா, 2 மணி நேரம் கழிச்சு நீங்க வேணா சாப்பிடுங்க, அப்படி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நைட்டு 9 மணி போல சாப்பிடுங்க அப்படின்னாப்புல. அப்புறம் சரின்ட்டு நாங்க சாப்பிடையில ஒரு 6 மணிக்குள்ள எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் அந்த சாப்பாடு சாப்பிட போகையில 9 மணிக்கு என்னால அந்த சாப்பாடு சாப்பிட முடியல. அந்த பழங்கள் சாப்பிட்டு அந்த அந்த ஃபாஸ்டிங் இருந்துட்டு அந்த பழங்கள் சாப்பிடையில அப்படியே காய்ச்சல் வேற இருந்துச்சு. அந்த பழத்தை தலை குளிச்சுட்டு அந்த பழங்கள் சாப்பிடையில வகுறு அது எப்படி சொல்றது, அந்த நம்ம உடம்பு இந்த வகுறு நம்மளுக்கு ரொம்ப நன்றி சொல்ற மாதிரி ஃபீல் வருது. ஒரு ஒரு சூடாவோ நம்ம பிடிச்சத மசாலா ஐட்டம் சாப்பிடுறதோ அதை குடுக்கையில ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஒரு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நாக்குக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனா உடம்பு ஏதோ ஒண்ணு பண்ணும். ஆனா இந்த உணவு எடுத்துக்கையில ஃபாஸ்டிங் இருந்துட்டு இந்த உணவு எடுத்துக்கையில அப்படியே உடம்பு அது என்னமோ நம்மகிட்ட பேச்சு எனக்கு ஒரு நல்ல உணவை கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அப்புறம் அப்புறம் காய்ச்சல் வந்தப்போ ஈர துணிய நனைச்சு நனைச்சு தலையில போட்டோம். நான் ஏற்கனவே மாத்திரையெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலும் அந்த காய்ச்சல் வந்தா நம்ம எப்படி நம்மளுக்கு நாளை சரி பண்ணிக்கணும், எது சாப்பிடாம இருக்கணும். நம்ம இங்க கஞ்சினாச்சும் ஏதாச்சும் குடிப்பாங்க, அதுவுமே இல்லை, தண்ணி தான். ஆனா இந்த உணவு சாப்பிடையில சொல்லணும்னா மேக்சிமம் இதை சொல்லணும், தண்ணி நல்லா நிறையவே குடிக்க வேண்டிய அவசியமே வரமாட்டேங்குது. நல்லா ஒரு தாங்க மணிக்கு அந்த தொண்டைய உணர்ந்து போறதுக்குள்ள மேக்சிமம் அது கொஞ்சம் உணர்ந்து போறப்போ 2 மடக்கு தண்ணி குடிச்சா கூட போதுமான அளவு தான் இருக்கு. தண்ணி அவ்வளோக்கா இழுக்கிறது இல்லை. வாக்கிங் போயிட்டு வரல எனக்கு காலில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அடிபட்டுருச்சு கால். ஆனா ஷூவெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா ஷூ எடுத்துட்டு போயிருந்தேன். எல்லாரும் வெறுங்காலில் போனாலும் நானும் வெறுங்காலில் போனேன். அப்ப காலில் அடிபட்டுருச்சு, 2 தடவை காலில் அடிபட்டுருச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு பார்க்கையில சரி சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஈர துணி தான் போட்டாங்க அந்த காலில். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் அந்த இடத்துல சூடா ஒத்தரம் கொடுப்போம், இல்லாட்டினா ஏதாச்சும் தைலம் அந்த தேய்ப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, ஈரத்துணி தான் போட்டேன். அது ஒரு 3 4 நாளைக்கு இருந்துச்சு. அப்புறம் இப்பெல்லாம் இப்போ ரொம்பவுமே நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் காய்ச்சல் எனக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு எங்க 2 பேர்த்துக்கு தான், எனக்கு தேன்மொழிக்கு தான் காய்ச்சல் வந்துச்சு. அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வரல அப்படின்னு நான் அவங்ககிட்ட அந்த குரு ஐயாட்ட கேட்டதுக்கு அவங்க உங்களுக்கு உடனே கழிவுகள் கொஞ்சம் வெளியில ஏறுதுமா, அதனால உங்களுக்கு காய்ச்சல் வருது, அது அவங்களுக்கு அப்படியே படிஞ்சு இருக்குது, அந்த கழிவுகள்லாம் தேக்க இருக்குது, அது இனிமேல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. உம் ரொம்ப எங்களுக்கு சமைச்சு கொடுத்தவங்களுக்கு நிறைய அந்த ஜோதிமா நம்ம அது நம்ம சாப்பாடு போய் வாங்குவோம், அவங்க உட்கார்ந்த இடத்துலயே பரிமாறுறாங்க. அது எல்லாம் என்ன சொல்றது, நம்ம அம்மா வீட்டுல இருந்து தான் அது நடந்துச்சு. அந்த ஃபீல் ரொம்ப இருந்துச்சு. நீங்க வெளிய எந்திரிச்சே வராதீங்கம்மா, நாங்க நாங்க கொடுக்குறோன்னு வேணுங்கிறத கேட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஆனா நைட்டு சமையல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எண்ணெயெல்லாம் இது நம்ம அந்த மசாலா ஐட்டம் அந்த இதெல்லாம் மசாலா ஐட்டம் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அவங்க. ஆனா மசாலா இல்லை, ஆனா நல்லா இருக்கு. சாப்பிட்டோம்னா நெஞ்ச கரிக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்ப அங்க இருந்து சாப்பிட்டு வந்துட்டு நான் இங்க ஏதாச்சும் ஒரு குழம்பு ஊத்தி சாப்பிடலனால அது என்னால சாப்பிட முடியல. அது என்னன்னு தெரியல. அது நிறைய என்ன சொல்றது, இயற்கை உணவுங்கிறது ரொம்ப அனுபவமா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த அந்த சாப்பாடு. ஆனா அது சாப்பிட்டேன்னு வச்சுக்க, நான் போய் எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம்,
நானும் ஏகப்பட்ட டாக்டர் எல்லாம் போயிட்டு தான் அங்கே கடைசியாக வந்தேன் நான். அதனால இதுலயே கொஞ்சம் ரொம்ப ரிசல்ட் கிடைச்சதுங்கம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே கிளாஸ் எடுத்த ராகவேந்திர ஐயாவும் ரம்யா அம்மாவும் உணவு சமைச்சு கொடுத்த ஜோதி அம்மாவும் அது நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அருண் சர்மா ஐயா நல்லா பேசினாரு. என்ன எல்லாரும் நல்லா அவருக்கு குழந்தை 80-85 வயசுங்கிறாரு. அது எங்களோட சின்ன குழந்தையா அவர் மாறி அவர் பேசுனது விதமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சொல்லணும்னு இருந்தேன், எனக்கு வார்த்தை வரல. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மதன் ஐயாக்கு தான் ரொம்ப நம்மளை நிறைய விஷயங்கள நல்லதா தேடி தேடி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மதன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மதன் ஐயா அப்பாவுக்கும் சரி, காய்ச்சல் வந்து நான் குளிச்சுட்டு போனோன்னா உடனே பழம் கட் பண்ணி எல்லாரும் சமைச்ச உணவு சாப்பிட்ருக்காங்க, எனக்கு பழங்கள் கட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இந்த இயற்கை வாழ்வு எல்லாரும் கேட்டிருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இதுல கலந்துக்கணும்னு நான் விரும்புறேன். இப்ப நம்ம தனக்குத்தானே நம்ம உடம்பு நம்மளே பார்த்துக்கலாம். என் நோய் வந்துச்சு நம்ம குடும்பத்துல நான் வீட்டுல அங்கிருந்து வரேன், எங்க வீட்டுல அவருக்கு காய்ச்சல் வந்தோடனே மாத்திரையெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அந்த பேஸ்கெட்ல பார்க்கலாம், மாத்திரை சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஈரத்துணியை நினைச்சு போட்டே காய்ச்சல் சரி பண்ணேன். அது கொஞ்சம் எது வந்து எங்க அக்காவுக்கு எனக்கு தொண்டைக்கிட்ட வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த ஈரத்துணியை போட்டு ட்ரை பண்ணேன் அப்படின்னு நான். என்ன அங்க வலிக்குதுங்கிற, சளி ஒரு மாதிரி இருக்குதுங்கிற, நீ ஈரத்துணி போட சொல்லி நீ போட்டு ட்ரை பண்ணுன்னு போட்டு அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. அதனால என்ன சொல்றது, நம்ம இந்த நீர் நிலம் நெருப்புல அதுலயே நம்மளுக்கு உணவு இருக்குது, மருந்தும் அது, உணவும் அதுதான் அப்படிங்கறத நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு சொல்றதுக்கு புரிந்தது, எனக்கு மனைவி இருக்கிற அளவுக்கு சொல்லிட்டேன் நான். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரேவதி அம்மா அவர்களுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஜான்சி ராணி அம்மா வாழ்க வளமுடன்மா. ஜான்சி ராணி அம்மா மைக்கை டச் பண்ணி பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன் மேடம். பேசலாமா. வாழ்க வளமுடன். நான் ஜான்சி ராணி, பெங்களூர்ல இருந்து வந்தேன் மேடம். நானு இயற்கை வாழ்வுக்கு ஃபர்ஸ்ட் நான் நம்ம குரு மதன் ஐயா அவங்களுக்கும் நம்ம டீச்சர்ஸ் குரு ஐயா ரம்யா மேடம் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம எப்படி பாத்துக்கணும்னே நமக்கு தெரியல. நம்ம டீ காஃபி எடு குடிக்கிறது, அப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, எனி டைம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நேச்சுரலா பசங்களுக்கு செய்யறதெல்லாம் சாப்பிட்றோம். அப்புறம் ஏதாவது வேஸ்டா இருந்தா சாப்பிட்றோம். இப்படி எல்லாமே சாப்பிட்டு தான் நம்ம உடம்ப கெடுத்து இருக்கோம். ஆல்கலைனா இருக்க வேண்டிய பாடியை அசிடிக்கா ஃபுல்லா மாத்தி வச்சிருக்கோன்றது அந்த ஒரு வேர்டிங்ஸ் எப்படி மாறிச்சு. நம்ம உடம்ப சொல்றதை நம்ம கேட்கணும். இவ்வளவு விஷயமும் நமக்கு அங்க போன பிறகுதான் தெரியும். எதனால நமக்கு டயர்ட் ஆகுது, எதனால கேஸ்ட்ரிக் ஆகுது, எதனால கான்ஸ்டிபேஷன் வருது, இது எதுவுமே ஒரு சயின்டிபிக்கா நமக்கு புரியாம இருந்தோம். இப்ப இத நீங்க நம்ம ஃபுட்டு தான் எல்லாத்துக்கும் பேசிக் ரீசனு அப்படின்றத ரொம்ப தெளிவா புரிய வச்சாங்க. உடல் நிலைமை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து உடம்ப திருத்தி கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்டே நம்ம இயற்கை வாழ்வியல்ல நம்ம எல்லாருமே போறது ரொம்ப லைஃப் லாங் இதை வந்து நாங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும்ன்ற முடிவோட தான் இருக்கிறோம். ஒரு சின்ன மாத்திரை மருந்து எதுக்குமே இது வரைக்கும் ஃபீவருக்கு நம்ம போடுறது இல்லை. பட் ஸ்டில் இனிமேலும் யாரு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லி இந்த இயற்கை வாழ்வியலுக்கு வர வச்சிட்டோம்னா எல்லாருமே எல்லா நோயும் ஒண்ணுதான், நோய்க்கான மருந்தும் ஒண்ணுதான்றத எவ்வளவு தெளிவா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒன்னொன்னுக்கு தனித்தனியா டாக்டர்கிட்ட போக வேண்டியது இல்ல. சுகருக்கு ஒரு டாக்டர், ப்ரெஷருக்கு ஒரு டாக்டர், ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு ஒரு டாக்டர்னு எல்லா நோய்க்கான காரணமும் ஒண்ணுதான், அதுக்கான தீர்வு மருந்தும் ஒண்ணுதான் இயற்கை வாழ்வியல்ல அப்படின்றத புரிய வச்சாங்க மேடம். இந்த நேச்சுரல் ஃபுட்டு மாத்திரை மருந்து தேவையில்லைன்றத போன ஃபர்ஸ்ட் டேவே எல்லாரும் பிபி சுகர் இருக்க பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க, 60+ இருக்கவங்க ஃபர்ஸ்ட் டேவே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. தேவையில்லை, நீங்க போட வேண்டாம்ன்ற மாதிரி. செகண்ட் டே தேர்ட் டே யாருமே மாத்திரை போடல. மாத்திரை போடாமலே எல்லாம் ஆக்டிவா இருந்தாங்க. மறுபடியும் சுகர் செக் பண்ணி பார்த்தது, சுகர் நார்மலா இருந்தது, பிபியும் நார்மலா இருந்தது. நாங்க கண்ணால லைவாவே பார்த்தோம். பெரியவங்க வாக்கிங் நடக்கவே முடியலன்னு சொன்னாங்க. தேர்ட் டே அவங்க எங்களை விட ஃபாஸ்டா நடந்து போனாங்க. அப்புறம் ஒரு அக்காக்கு அவங்களுக்கு ஃபீவர் வந்தது.
குளிர் காய்ச்சல் 2 பெட்ஷீட் போட்டாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு காய்ச்சல் இருந்தது. ஒன்லி அவங்களோட வெறும் டயட்ல வெறும் நேச்சுரல் ஃபுட்ல இளநீ, தண்ணி, ஃபாஸ்டிங்கு, குக்கும்பர் இதே மாதிரி கொடுத்தே அவங்க உடம்ப வந்து 4 நாளும் பார்த்து அவங்கள கொண்டு வந்து நாங்க லைவாவே பார்த்துட்டோம். ஸோ இது ஃபாலோ இந்த மாதிரி ரீசனுக்கு தான் ஃபாலோ பண்ணணும், உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆன பிறகுதான் இந்த டயட்டுக்கு வரணும், அந்த மாதிரி யாருமே நினைக்காதீங்க. பேசிக்காவே நம்ம வந்து இயற்கை வாழ்வியல் ஃபாலோ பண்ணிட்டோம்னா பின்னாடி எந்த நோயும் நம்மளை வர விடாம நம்மளே பாதுகாத்துக்கலாம். அப்புறம் மனசோட ஆரோக்கியம் வந்து உடம்ப ரொம்ப பாதிக்குதுன்றதுனால உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்க செய்யுங்க. ஏதோ ஒரு கம்பல்ஷன்னால எதையும் செஞ்சதுனால அந்த டிப்ரெஷன்லனால கூட உங்களுக்கு உடம்பு பாதிக்கும், நம்ம ஆரோக்கியம் கெடுன்றதுனால உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்றது சொன்னாங்க. ஸோ ஓவராலா எல்லாருமே ஃப்ரெண்டாவும் ஒரு ஃபேமிலியாவும் அங்க இடம் கொடுத்த மதனையா அவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்ச அந்த மனசுக்கு எல்லாருக்குமே நாங்க தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராணி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. ஆனந்த செல்வி அம்மா வாழ்க வளமுடன்மா. ஆனந்த செல்வி அம்மா அன்மியூட் டச் பண்ணி பேசலாமா? வாழ்க வளமுடன். இயற்கை வாழ்வியல் அனுபவங்களை ஷேர் பண்ற ஓகே வாழ்க வளமுடன் புஷ்பராணி அம்மா. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அம்மா லைன்ல அம்மா அம்மா ஆனந்த செல்வி அம்மா பேசினதுக்கு அப்புறம் பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. இயற்கை வாழ்வியல் அப்படின்றது எனக்கு புஷ்பராணி அம்மா வந்து சென்னையில் என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க சொல்லி தான் நான் வந்து சேர்ந்தேன். நான் ஏற்கனவே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்காக ஒரு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன். ஆனாலும் இங்கே நமக்கு அட்வான்ஸாக அடிஷ்னலாக வேறு எதுவும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். வந்ததுக்கு எனக்கு இது வந்து 100% வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்ததுங்கம்மா. ஏன்னா இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது வந்து டயட், அதாவது இப்போ நம்ம இதில் கொடுக்குற மாதிரி சாலடு, ஃப்ரூட்ஸு. ஆனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த உணவு முறை வந்து எனக்கு நல்லா கிளியராக கிடச்சிதுங்கம்மா. அதாவது ஒரு பழம் தான் எடுத்துக்கணும், எல்லா ஃப்ரூட்ஸையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒன்று புரிஞ்சுதுங்கம்மா. இன்னொன்று அந்த காலையில் குரு சார் சொல்கிற மாதிரி நான் வரும்போது கொஞ்சம் ட்ரெயின் வந்து சிட்டிங்கில் வந்ததுனால கால் பெயினோட தான் வந்தேன். இப்போ இதே மற்ற இடமா இருந்தால் ஈவன் வீட்டில் இருந்தால் கூட நமக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து அதை மூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருப்போம். ஆனால் சார்கிட்ட சொல்லும்போது எல்லாமே சாரும் சரி ரம்யா மேமும் சரி இல்லை இல்லை நீங்கள் நடங்க சரியாகும், நடங்க சரியாகும் அப்படின்னாங்க. அது வந்து நான் அந்த வாக்கிங் ஜாகிங் என்னால் போக முடியல அப்படின்னாலுமே பட் நடக்க முடிஞ்சுது. அது வந்து நான் அங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பெயின் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம நார்மலாக ரொட்டீன் ஒர்க்கை பாடிக்கு கொடுக்கும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடத்துக்கும் போகும்போது சரியாக வரும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்கம்மா. அங்கே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே, அதாவது ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க இது நோய் தீர்க்கிறதுக்கான முறை இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்குள்ள முறைன்றத கிளியராக நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ அதில் வந்து எல்லாமேனா இப்போ நம்ம அந்த சூரிய குளியல், அப்புறம் நம்ம ஸ்பைனுக்கு கொடுக்கறது, ஹிப்புக்கு கொடுக்கறது எல்லாத்தையும் தாண்டி டோனா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கம்மா. ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா குரு சார் சொல்கிற அந்த கிளாஸ் நடத்தும் போதே அவ்வளோ கிளியராக அழகாக சொன்னாங்க. இப்போ நம்ம சாப்பிட்றோம், அந்த கழிவு வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் தான் திரும்ப நம்ம உள்ள சாப்பாடு போடணும், இல்லைன்னா இருக்கிற கழிவோட நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு போய் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது, அதுவே நமக்கு வந்து பாடியில் வந்து டாக்ஸில்ஸை இது பண்ணும் அப்படின்றது சொன்னதுனால, அதாவது ஒன்னொன்றுமே ஒரு கிளாஸ் நடத்திட்டு அப்புறம் நமக்கு அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் அந்த பார்ட்லாம் எடுத்துட்டோம். ஸோ எடுக்கும்போது அப்போ மைண்டும் என்ன அப்படின்னா, ஏன்னா மனசும் உடம்பும் ஒத்துழைச்சு செஞ்சாதான் நமக்கு எதுலையுமே 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது சொன்னதுனால அந்த ட்ரீட்மெண்ட், அந்த சூரிய குளியல் போகும்போது சரி இல்லை டோனா கொடுக்கும்போது சரி, இது பண்ணுனா நமக்கு இது ஓகே, இப்போ இந்த கழிவு நேற்று சாப்பிட்ட ஃபுட்டு நமக்கு அந்த கழிவு வெளியே போயிடுச்சு, அடுத்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நமக்கு எனர்ஜியாக தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் கிளியரன்ஸோட எடுத்துக்கிட்டது ரொம்ப பிரயோஜனமா இருந்ததுங்கம்மா. அது மாதிரி அங்கே வந்து நம்ம இயற்கை வாழ்வியலில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னா, அதாவது உணவே மருந்து. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து மருந்து தான் உணவாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து என்ன நோய்கள் வந்து வேற வேற இருந்தாலும்
அதுக்கு நம்ம குடுக்குற உணவு முறை வந்து ஒண்ணுதான் அப்படின்றது அங்க வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. அது மாதிரி ஃபுட்டுல பார்த்தோம்னா அந்த காலையில எல்லாமே வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது அவங்க ஜோதியம்மா இருப்பாங்க. ஜோதியம்மா வந்து எங்களுக்கு அழகா நல்லா கைட் பண்ணாங்க. இப்படி இப்படி செய்யுங்க, அப்படி இப்படி செய்யுங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து என்னடா நம்ம செய்யறோமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது இருந்தது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அது ஒரு ஃபேமிலி மாதிரி நம்மளோட இனி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல வந்து நம்ம எப்படி மாத்திட்டு நோய் இல்லாம எப்படி வாழலாம் அப்படின்றதுக்கு ஒரு அந்த 5.5 நாள் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா நினைக்கிறோம் நான் இப்போ. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ரொம்ப கிளியரா சொன்னாங்க. எல்லாத்தையும் தாண்டி அதாவது ஃபாதர் ஆஃப் நேச்சுரோபதி அருண் சர்மா லக்ஷ்மண் சர்மா சார் அவங்களோட அந்த பேரன் அருண் சர்மா சார் வந்து அவர்கிட்ட வந்து 1 to 1 நம்மளோட ப்ராப்ளத்தை சொல்லி பேச வச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபர்ட். இது எல்லா இதுவுமே வந்து நம்மளோட மதன் ஐயாவுக்கும் குரு சாருக்கு இவங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எங்களை வந்து அது ஒரு கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம 5.5 நாள் இப்ப நான்லாம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு நாள் வீட்டை விட்டு வெளியில வந்து தங்குறேன்றது. ஒரு தொய்வே இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாத்திட்டையுமே ஃப்ரீயா அதை வந்து பேச முடிஞ்சது. இப்படி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம். அப்ப அவங்க அது மாதிரி சுபா மேமும் அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரி எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்படி பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்துக்குள்ள நம்மள போறதுக்கு முன்னாடி மனசை வந்து அதை ஏத்துக்க வைக்கிறாங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்றாங்க. இப்படி பண்ணுனீங்கன்னா உங்க மனசு ஒத்துக்கிடுச்சுன்னா அடுத்து உங்க உடம்பு வந்து கரெக்டா இதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து இப்ப இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க 40 வயசு தாண்டிடுச்சுன்னா ப்ரெஷர் சுகர் போவாங்க. இப்ப வந்து பிறந்த குழந்தைங்களுக்கே இருக்குன்றாங்க. ஸோ இந்த இயற்கை வாழ்வியல் வந்து நம்ம மதனையா விருப்பப்படுற மாதிரி அவரோட எண்ணம் போல எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகும். அப்பதான் அந்த மருந்தோட மாத்திரை மருந்துகளோட தாக்கம் குறையும் போது நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே பிரச்சனைன்றது பணம்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி உடல் தான். உடம்புல நோய் வந்துருச்சுன்னா எங்க ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னாலே அது ஏதோ சந்தைக்கடை மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம். அப்ப நம்ம வந்து இந்த இயற்கை வாழ்வியலை வந்து நல்ல மக்களுக்கு இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது நிச்சயமா நம்ம இது இந்தியா வரைக்கும் இந்தியா ஃபுல்லா போகணும் அப்படின்றதுதான் எண்ணம். அதுக்கு நமக்கு முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நல்லா ரீச் ஆகி எல்லாருமே வந்து இந்த அவேர்னஸை கரெக்டா எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நம்ம இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப பொக்கிஷமா சந்தோஷமா நம்ம மாத்திக்கலாங்கம்மா. நிறைய விஷயங்கள் இதுல நாங்க எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே ஒரு இப்ப மதனையாவா இருக்கட்டும், மதனையோட அப்பாலாம் சாப்பிடும்போது இன்னும் வேணுமாம்மா இன்னும் வேணுமாமான்னு பக்கத்துல நிலை போட்டுட்டு இருப்பாங்க. அது அவங்க ரேவதி அம்மா சொன்ன மாதிரி அம்மா வீட்டுல மட்டும்தான் அதெல்லாம் செய்வாங்க. நம்ம உட்காந்துட்டே இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கு வேணுமா வேணுமான்னு பக்கத்துல இருந்து கேட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி இப்ப நாங்கெல்லாம் கிளம்பும் போதுமே ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப ஏன்னா நாங்கெல்லாம் திருப்பூர் ஸ்டேஷன் வந்து ஏறணும். வந்து தம்பி கொண்டு விடுவாங்கம்மா அந்த உரிமையா. ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. அடுத்து ஒரு கேம்ப் எது இருந்தா கூட இது மாதிரி எது இருந்ததுன்னா நாங்களே திரும்பவும் அதுல ஜாயின் பண்ணி பயிற்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னும் இருக்கிறவங்களும் வந்து அதுல சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கும். நம்மளோட மகரிஷி ஐயா சொன்ன மாதிரி 120 வருஷ காலம் வாழக்கூடிய ஒரு ஆயுட்காலத்தை வந்து மன்னிட்டு சந்தோஷமா வாழலாங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அது எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்களோ மதனையா அதுக்கு நான் என்னோட பங்களிப்பு என்ன பண்ண முடியுமோ ஷுவரா நானும் பண்ணுவேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. ஆனந்த செல்வி அம்மா அவர்களுக்கு நன்றிம்மா. மிக சிறப்பா சொன்னீங்க. வாழ்க வளமுடன்மா. புஷ்பராணி அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். அதில் பணியாற்றி கொண்டிருக்கும் இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். கோடான கோடி நன்றிகள். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அம்மா இயற்கை வாழ்வியலுக்கு நான் பிப்ரவரி மாசத்துல வந்து கலந்துக்கிட்டேன். ரொம்ப நாளாவே வந்து நான் உணவு சமைக்கும் போது எல்லாமே வந்து எனக்குள்ள ஒரு தாட் வந்துட்டே இருந்தது. இந்த உணவு முறைகளை வந்து எப்படி இது வந்து உருவாக்கி இருப்பாங்க, இது சரியான உணவு முறை தானா, நாமளே இப்படி நல்ல ஆரோக்கியமா இருக்கிற காய்கறிகளையும் உணவுகளையும் சமைச்சு அதுல இருக்கிற சத்துக்களை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே, நம்மளோட உழைப்பும் வேஸ்ட் ஆகுது, அந்த காய்கறிகள்ல இருக்கிற சத்துக்களும் வேஸ்ட் ஆகுது, நாம இந்த வாழ்க்கை முறை சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே ரொம்ப ஆண்டுகளாவே எழுந்துட்டே இருந்தது. அதை நான் தேடிட்டே இருந்தேன். ஒரு உணவு முறையை வந்து நான் தேடிட்டே இருந்தேன்.
அப்படி கிடைச்ச ஒரு இயற்கை வாழ்வியல் தான் ஐயா மூலியமாக இறைசாதனை மார்க்கத்தின் மூலமாக எனக்கு கிடைச்ச அந்த இயற்கை வாழ்வியலுக்கு மிக்க நன்றி. அதுல வந்து நம்ம அதாவது முறையா அந்த வெளியுடைய உணவையும் பிரபஞ்சத்த உணவையும் வெளி வழி ஒளி நீர் நிலம்னு வரிசையா நம்ம எடுத்துக்கும் போதுதான் நம்மளுடைய உடல் வந்து கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருக்கும். அந்த ஆற்றல்களை தான் ஒவ்வொன்றா நம்ம வந்து உள்வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஜாக்கிங்கு பிராணயாமம் 5 முறை பிராணயாமம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்டிங் இருக்கும்போது நல்லாவே உடல் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு டீடாக்ஸை நல்லா உணர்ந்தேன் நான். எனக்கு அதுக்கு முன்னாடி கூட மார்கழி மாசத்துல கூட நான் ஃபாஸ்டிங் இருக்கவே முடியல என்னால. வேக வேகமா சமைக்கிறது, அந்த பசியோடைய சாப்பிட்றது, இப்படியே தான் இருந்தேன். எனக்குள்ள ஆற்றல் குறை பத்தாம தான் இருந்தது. ஆனா ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. ஆனா இயற்கை வாழ்வுக்கு வந்த பிறகுதான் முழு மனசுக்குமே ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைச்சது. நான் வந்து அந்த ஒரு வாரத்துல ஒரு நாள் ஃபிக்ஸ்டு பண்ணிட்டு அந்த நாளுக்காகவே ஃபாஸ்டிங் நாளுக்காகவே நான் வந்து அப்படியே காத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு விரும்பி அந்த ஃபாஸ்டிங்கை வந்து நான் இருக்கிறேன். அப்பா உனக்கு ஓய்வு தரேன், நீ உடலை வந்து தூய்மைப்படுத்து அப்படின்னு அந்த உடலோட நான் வந்து பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எதை சாப்பிட்டாலுமே இறைநிலை சாப்பிட்டுட்டு இருக்குது. இது சத்தான உணவு தான் உனக்கு நான் தரேன், நீ வந்து உடம்ப நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கோ அப்படின்னு உடலோடைய பேசிட்டு, தண்ணி வேணும்னா தண்ணி, யூரின் போனா தண்ணி, அந்த பிராணயாமம் தூங்கும் போதும் பிராணயாமம், எந்திரிக்கும் போதும் பிராணயாமம், காய்கள் செய்யறது, அல்பைன் ஜூஸு விரும்பி போட்டு குடிக்கிறது. ஏதோ ஒரு நேரம் வந்து தேவையில்லாத உணவு தான் அதை நானே அவாய்ட் பண்ணிடுறது. இந்த மாதிரி மனக்கட்டுப்பாடு எல்லாமே எனக்கு இயற்கை வாழ்வுக்கு வந்த பிறகுதான் வந்தது. அந்த பழங்களை அப்படியே விரும்பி சாப்பிட்றது, அப்படியே இயற்கையை சமைத்த பழம், நமக்கு வேலையே கிடையாது, இதுல வந்து நம்ம இயற்கையான வேலைகளை நம்ம செய்யலாம், அந்த தியான உடற்பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எனக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி. அந்த காய்கறிகளையும் அப்படிதான். இப்போ எங்க வீட்லயே வந்து எங்க மருமகளை எனக்கு கொஞ்சம் சேர்த்து செய்யுங்கம்மா, நானும் மதியானம் சாப்பிட்டுக்கிறேன்னு செய்யற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா நான் சாப்பிட்றத பாக்குறாங்க. சேலட்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. குழந்தைங்களுக்குமே வாரத்துல ஒரு நாளைக்காவது காலையில சமைக்காத உணவு கொடுங்க, பழம் மட்டும் கொடுத்துட்டு மதியானத்துக்கு வேணா சமைக்கிற உணவு கொடுங்கன்னு ஒரு சில முறைகளை எல்லாம் மாத்திருக்கோம். ஐயா அமெரிக்கால இருந்து பேசினாரு, சர்மன் ஐயா ரொம்ப அக்கறையா பேசினாரு. கடைசியா அழுதுட்டாரு. இந்த வாழ்க்கை முறைகளை நீங்க கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்தணும். நீங்க ஒவ்வொருத்தரும் கூட்டிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஜாயிண்ட் ஆகுவாங்க. அந்த இயற்கை முறையை நாம கடைபிடிச்சா மட்டும்தான் அந்த ரஜகுணமும் தாமச குணத்தையும் நாம வந்து நமக்குள்ளேயே அதை வந்து நாம சால்வ் பண்ண முடியும். சாத்வீக குணம் நமக்குள்ள மேலோங்கும். அப்பதான் இறை உணர்வை நம்ம பெற முடியும். அப்போ உணவு முறையை தான் நம்ம மாத்தணும். உணவு முறையை மாத்தினாதான் தியானம் நமக்கு நல்ல செட் ஆகும். நம்ம உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்போ உணவு தான் முதல்ல நம்ம மாத்தணும். ஒன்ன மாத்தினா எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படின்னு ஐயா வந்து நீங்க சேலட் கண்டிப்பா சாப்பிட்டு ஆகணும், அதுதான் ராஜ உணவு அப்படின்னு ரொம்ப பக்குவமா எங்களோட பேசினாரு. அதுவும் அவருக்கு அங்க மார்னிங்னால இங்க நைட்டுங்கிறதுனால அவங்க சொல்லிதான் இது வந்து ரொம்ப 11 மணி ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஜாலியா அந்த டான்ஸு ஆடல் பாடல் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணணும். ராகவேந்தர் ஐயாவுக்கும் ரம்யா அம்மாவுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். ஜோதி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அதை விட பெரிய ஐயா வாங்கிட்டு வந்த அந்த காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் வண்டியில போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பாருங்க. அவரு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். வாழ்க வளம். நாம கூட ஒரு நேரம் வேலை செஞ்சுட்டா ஓஞ்சி உக்காருவோம். ஐயா அடுத்தது என்ன வாங்கணும், அடுத்தது என்ன வேணும் அப்படின்னே அவர் சிந்தனையா இருந்தாரு. ஒவ்வொருத்தங்களுடைய ஆற்றலும் எல்லாருக்கும் கிடைச்சது. வாழ்க வளமுடன்மா, மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நிறைய சொல்லணும்னு தான் தோணுது. நான் எதுவும் பிராக்டிக்ஸே பண்ணல, இங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால அப்படியே நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன், மிக்க மகிழ்ச்சி. புஷ்பராணி அம்மா அவர்களுக்கு நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். முருகன் செல்லம்மாள் அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் ஸ்ரீலங்கா செல்லம்மாள் முருகன். எனக்கு நான் இதுல பங்கு பெற்றல, ஆனா இவங்க எல்லாம் சொன்ன அனுபவத்தை பார்த்தா கண்டிப்பா எனக்கு மனசுல சங்கல்பம் எடுத்துட்டேன். அடுத்த முறை இந்தியா வரப்பல கண்டிப்பா இந்த இயற்கை வாழ்வியல்ல கண்டிப்பா கலந்து கொள்ளணும். எவ்வளவு அற்புதமான விஷயம், ஐயா எவ்வளவு ஈஸியா நமக்குலாம் எடுத்து தந்திருக்காங்க. கண்டிப்பா அதுல சேரணும். இப்ப இந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேட்கவே ஆசையா இருக்கு.
சீக்கிரமே அங்க வந்து அந்த வாழ்வியல்ல கலந்து கொள்ளணும் போல தோணுது. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க நல்ல விடயங்களை எங்களுக்கெல்லாம் தாண்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. இதை சொல்லதை நான் எடுத்தேன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செல்லம்மாளம்மா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். ஒரே நிமிடமா ரோசரியம்மா. பெரிய நாயகி பேசுறேங்கம்மா. செல்லமல்லம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க இணைப்புல வந்து இயற்கை வாழ்வியல் அனுபவம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே மனசுல ஓடிக்கிட்டு இருந்ததே, இன்னைக்கு இந்த அனுபவங்கள் இவங்க எல்லாம் சொல்லும் போது எவ்வளவு கிடைச்சிருக்கு பாக்கியம். எவ்வளவு அழகா மருந்தே இல்லாத வாழ்தான் நானும் விரும்புறது எப்பயுமே. அது அழகா அங்க கிடைக்குதுன்னு சொல்லும் போது உண்மைக்கு ரொம்ப மகிழ்ச்சியமா. கண்டிப்பா கலந்து கொள்ளணுமா. கண்டிப்பாமா. எனக்கு போடுங்க. கண்டிப்பா நீங்க இந்தியா வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம். கண்டிப்பாமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். ஓகே, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்னும் அன்பர்கள் வந்து யாராவது இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்ப கரண்ட்ல தான் இல்ல, அதுக்கு முன்னாடி கூட இப்ப எத்தனை ஒரு 3 முறை நடந்திருக்கு இல்லையா? இப்ப எதுல நடந்திருந்தாலும் நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம். செல்வியம்மா, நீங்க எதை சொல்றீங்களா? பற்றை வகுப்புல கூட இயற்கை வாழ்வியல் வந்து சொல்லி கொடுத்தாங்க. வாழ்க வளமுடன்மா. ஆமாங்கம்மா, நான் பற்றை வகுப்புக்கு ஃபர்ஸ்ட் பற்றை வகுப்புல இல்ல ஐயா போயிட்டு வந்துட்டு அடுத்த பற்றை வகுப்புல இயற்கை வாழ்வியல் கிளாஸ் நான் அட்டன் பண்ணேங்கம்மா. மாலத்தியம்மா நாங்க எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த இயற்கை காய்கறிகள்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது நமக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்டா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருந்தது. ஜாக்கிங், வாக்கிங் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணி எனக்கு ஓரளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும். நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அது இப்போ எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்கம்மா. நிச்சயமா அடுத்த டைம் வந்து இந்த 6 நாள் வகுப்பு வந்து எல்லாரும் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆர்வமா இருக்கு. நேரடியா போய் நம்மளும் பயிற்சி பண்ணி கலந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருமே தூண்டி இருக்காங்க. நிச்சயமா அடுத்ததுல நாம கலந்துக்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நண்பர்கள் இன்னும் வேற யாராவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு 15 நிமிடம் நமக்கு டைம் இருக்கு. இயற்கை வாழ்வியல்ல கலந்துக்கிட்டவங்க எந்த மாதத்துல கலந்துகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அம்மா வாழ்க வளமுடன். விஜயலட்சுமி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நாங்க காரைக்குடியில இருந்து ஒரு டீமா ஒரு 5 பேர் போயிருந்தோம்மா. அதுல ஒருத்தவங்க கொஞ்சம் வயது ஜாஸ்தினால அவங்களை இடையிலேயே அனுப்பிச்சிட்டாங்க. இதை முழுமையா வந்துட்டு வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஆனா அதுல கிடைச்ச அனுபவம் வந்து இன்னொரு தடவை போயிட்டு வரணும் அப்படின்றத வந்து தூண்டுது. ஏன்னா ஒரு சாப்பாடுன்றது வந்து ஒரு சக்தியை கொடுக்கணும். ஆனா நம்ம சமைச்ச உணவுகளை அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டு அதை சக்தியா மாத்தாம அதை வந்து ஜீரணம் பண்றதுக்கே எவ்வளவு செலவு கொடுத்துக்கிட்டு இருக்கோன்ற விஷயமே அங்கதான் போய் தெரிஞ்சது. ரெண்டாவது ஆரம்பத்துல அவங்க கொடுக்குற அந்த காஃபி டீ, நாங்கெல்லாம் கொஞ்சம் அடிக்ஷன் தான் அதுல. கொஞ்சம் எந்திரிச்சோடனே ஹாட்டா குடிக்கணுன்ற அந்த பழக்கப்படுத்துறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் அந்த அவங்க போனோடனே அந்த அல்கலைன் ஜூஸ்ன்னு குடிச்சோடனே ஒரு மாதிரி என்ன சொல்றது, டோட்டலா ரொம்ப என்ன சொல்றது, உடம்பு செட்டே ஆகாத மாதிரி இருந்தது. பட் அது வந்து ஃபீலிங் தான், அவங்களோட ஃபீலிங். ஆனா உடம்பு வந்து அதை கரெக்டா அக்செப்ட் பண்ணிட்டு அது என்ன பண்ணுமோ பண்ணிட்டு. ஆனா நமக்கு மைண்டுக்கு தான் அப்படி செட் ஆகல. காலையில இருந்துச்சோடனே நான் இப்படி படுத்து கொடுத்துருக்கேன், இப்படி சமைச்சு சாப்பிட்டுருக்கேன்ன்றது நமக்கு மைண்ட் வைஸா தான் அப்படி போனதே தவிர, பட் உடல்ல வந்து அதுக்கான வேற ஒரு ரியாக்ஷனோ ஏதோ ஒரு எந்த இதுவுமே இல்லை. நல்லா லேசா என்ன சொல்றது, சுறுசுறுப்பா நார்மலா இருந்ததை காட்டிலும் இதானது வந்து உடல் ரீதியான எந்த தொந்தரவு இல்லை. பட் மைண்டு தான் செட் ஆகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. சமைக்கல, நீ வயிறு ஃபுல்லா சாப்பிடல, அதனால உனக்கு எனர்ஜி கிடைக்காது, அந்த தாட்டை தான் நம்ம பிரேக் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்காகவே இன்னொரு தடவை போகணும். போய் வந்து நம்ம செல்கள்ல நான் சமைச்ச உணவை இப்போ ஒரு கார்போஹைட்ரேட் மாதிரி இவ்வளவு நான் வெள்ளை சாதம் சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீல்னஸே வருது. அந்த ஃபீல் வந்து மனசுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உடம்பு ஆக்சுவலா அது கரெக்டா தான் சொல்லுது, நீ இதை கொடுத்துருக்க, நான் இதை கரெக்டா இது பண்றேன், இந்த கழிவை கரெக்டா வெளியேற்றிடுறேன். உடம்பு லேசா என்ன சொல்ல, எங்களோட வந்து டீம்ல வந்தவங்க எல்லாம் 6 கிலோ வரைக்கும் குறைஞ்சவங்க தான் இருக்காங்க 6 நாள்ல. அப்படியெல்லாம் இருந்தாங்க. அப்போ உடம்பு அதுக்கான விஷயத்த பண்ணுது. நம்ம தான் மனசுல எதையோ போட்டு வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி ஒரு 2-3 நாள் நாங்க தேனவரம்பட்டு வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் எங்க ஏஜுக்கு நாங்க போனது பெரிய விஷயமா தெரியல. அந்த என்ன சொல்ல, அந்த ஏர்லி மார்னிங் அந்த காத்து, அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணி இருக்கோன்ற விஷயம்.
அந்த சூரியனாவே நம்ம சூடு அப்படின்னு தான் நம்ம பார்த்திருப்போம். இல்ல அந்த வெளிச்சத்துல இருக்க அந்த எனர்ஜியை வாங்குங்க, கண்ணுக்குரிய எனர்ஜியை என்னன்னு வாங்குங்க அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுக்குற விஷயங்கள் வந்து அப்ப மைனூட்டா இன்னும் போகணும், போய் இது பண்ணணும். நம்ம இதுகளையுமே கொஞ்சம் பழக்கப்படுத்தணுமா. ஃபர்ஸ்ட் போனோடனே எல்லா காய்கறியும் சேர்ந்து கலந்து சாப்பிட்டப்ப அது வந்து அது உணவாவே ஏத்துக்க தோணலை. ஹெவியா சாப்பிட்டு கொஞ்சம் ஃபில் ஆகி சாப்பிட்டு பழகினனால அப்ப வந்து இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணப்போ ஒவ்வொரு காயும் அதனுடைய சுவையில வந்து இங்க வீட்டுல ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். நான் முழுமையா நான் ஃபாலோ பண்ணாட்டினாலும் அங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ராஜ உணவுங்கிறது அது காய்கறி தான் அப்படிங்கிறப்ப இப்ப ஒரு குக்கும்பர் என்னால சாப்பிட முடியும் அப்படின்னா அழகா எடுத்து பீல் பண்ணிட்டு அந்த கிரீனோட அந்த கலரோட அந்த விதையோட டேஸ்ட் பண்ணிட்டு எந்த மசாலாவும் இல்லாம அந்த உயிர் சத்தோட அதை தனியா என்ன மற்ற காய்கறிகளை மிக்ஸ் பண்ண தெரியல. ஒவ்வொரு காய்கறியும் அதன் சுவையில இப்ப தக்காளினா தனியா இப்ப அப்படிதான் ட்ரை பண்றேன் நான் சாப்பிட்றப்ப அந்த நேச்சர் அதுக்குன்னு உள்ள சுவை அதுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சு போய் இப்ப தேங்காய்னா அதுல உள்ள ஒரு ஸ்வீட்னஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றப்ப வந்து இது கிராஜுவலா இன்னும் கொஞ்சம் செட் ஆகுதுமா. அவங்க சொன்ன மாதிரி மோனோ ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்ல தான் கொஞ்சம் திணறணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எல்லாம் நிறைய சாப்பிடாம காரம் சாப்பிட்றதுனால அதுலயுமே கரெக்ட் பண்ணாங்க. மோனோ ஃப்ரூட் சாப்பிடுங்க, நிறைய சாப்பிட 2 பழம் சாப்பிட்றப்ப அதுக்கான என்சைம் மாற்றி வந்து சுரக்கணும், அது வந்து உடம்பு கஷ்டப்படும் அப்படின்ற விஷயங்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் மைன்யூட்டா நம்ம கவனிச்சு பண்ணோம்னா ரொம்ப பெர்ஃபெக்டா நமக்கு உடம்பு தேங்க்ஸ் தான் சொல்லுது. அந்த விஷயங்கள் இதா இருந்தது. ரெண்டாவது எங்களுக்கு என்ன ஆசைன்னா இப்ப நம்ம என்ன கிச்சன்ல நம்ம இருக்கிறப்ப எல்லாருக்கும் சமைச்ச உணவு கொடுத்துட்டு நம்ம இது பண்றப்ப அந்த ஒரு டெம்டிங் வந்துருது. அதை கொஞ்சம் மாத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோம். அதனால வீட்டுல அடுத்தடுத்து இப்ப நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கோம்னா அவங்களையும் இயற்கை வாழ்வைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டோம்னா ஒருவேளை உணவாக நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி உணவு, அதுவும் நம்ம மேக்சிமம் ஒரு 40க்கு மேல இருக்கிறவங்க அந்த 50ங்கிறப்ப நிறைய உடல் உபாதைகள்லாம் வருது. அதை தாண்டி அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த யாரோ சொல்றாங்கன்ற சாப்பிட்றதை காட்டும் நம்ம உடம்பே சொல்லும் ஒரு சில விஷயங்களை கொஞ்ச நாள் பழக்கப்படுத்திட்டோம்னா நீ இதை கொடு எனக்கு போதும், இந்த நேரத்துக்குள்ள கொடு. முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ ஏன்னா ஒரு நேரம் உணவு போதும், நார்மலா குடும்பத்துல இருக்கவங்க 2 நேரம் உணவு கொடுத்தா போதும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்ப நம்ம காய்கறியில சாப்பிட்றப்ப அது எளிதா ஜீரணமாகி ஆட்டோமேட்டிக்கா காலையில ஃப்ரீயா போயிடும் பாருங்க. அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வர்றப்ப ஒரு கூழு ஒரு ஹாட் 2 விஷயம் தான், ஒரு குளிர்ச்சி ஒரு வெப்பம், இந்த 2 தன்மையை மட்டும் வச்சேவும் இயற்கையா நேச்சரா அந்த விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. அந்த குளிர்ச்சி பகுதியை கொண்டோடனே அங்க ரத்த ஓட்டம் போகும், அதுக்கான ஹீல் நடக்கும். அதுல எந்த ஒரு போர்ஸோ எந்த இதுவுமே கிடையாது. அது நல்லாவே புரியுது. நம்ம வந்து எவ்வளவு குப்பையை வந்து என்ன சொல்றது மண்டைக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். எனக்கு இதுல சத்து அதுல சத்து, இது புரோட்டீன் அது புரோட்டீன். ரெண்டாவது டாக்டர்கிட்ட ஒரு தடவை போனோம்னாவே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள நம்ம மகரிஷியோட கருத்துக்கள் சொல்றப்பயே தெரியும் நமக்கு எல்லாமே அணுக்களின் கூட்டு அணுவுல உருவானதுன்ற என்ன விஷயத்த கேள்விப்பட்டாலும் அதை ஒரு மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு போய் அவங்க சொல்ற விதங்கள்ல வந்து அங்க போய் அந்த கிளாஸை கவனிச்சாதான் அந்த இது வரும். எனக்கெல்லாம் இன்னொரு தடவை நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும், இன்னும் எனக்கு ஆழமா பதியணும், என் உடல் செல்கள்லையும் மனோநிலையிலையும் மாற்றம் வரணும். அதை தாண்டி இன்னொரு தடவை நான் எடுத்துக்கிட்டாதான் அதை முழுமையான நம்பிக்கையை வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ்க்காகவே வெளியே இருந்துட்டு நான் இயற்கை உணவு சாப்பிட்றேன்னு சொன்னாலாம் வராதுமா. நம்ம உடம்பு அங்க போய் இன்னொரு ஒரு 6 நாள் இருந்து அந்த இதையும் எல்லா விஷயத்தையும் பழக்கப்படுத்தணும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம எளிமையா நிறைய விஷயங்கள் சூழ்நிலை தாக்கங்கள்ல இருந்தும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதை குழந்தைங்களுக்கும் ஏத்த மாதிரி சொன்ன மாதிரி சலாடுன்ற விஷயங்கள் வந்து சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னம்னா அவங்க அந்த மசாலா டேஸ்ட்டுக்கு போகாம இந்த இயற்கை சுவையோடய அப்படியே ஒத்து வந்துருவாங்கன்றது தெரியுது. ஒரு காமெடியா கூட சொல்லிட்டு தான் வந்தா ரம்யாமா அப்படின்னு வெறும் குப்பையாதாம எனக்கு ஞாபகம் வருங்க. மொத்தமா தூக்கி போட்டாங்க பாருங்க, அத்தனை குப்பையும் இன்னைக்கு மைண்ட்ல இருக்கு. உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா குப்பை கழிவு சேர்ந்துருக்கு, அவ்வளவுதான். அது எந்த கழிவுனெல்லாம் கணக்கு கிடையாது. நீ இன்னைக்கு அது உடனே போற கழிவாவா இல்ல 1 மாசம் கழிச்சு போற கழிவாவா இல்ல வருஷமெல்லாம் உடம்புக்கு எடுத்து சேர்த்து வச்ச கழிவாவா அப்படின்னு ஒரு தெரியாத விஷயத்தான் மொத்தமா தூக்கி போட்டாங்க. அதுல பிளாஸ்டிக் தோல் இந்த மாதிரி. அப்ப உடம்பு படுத்துதுன்னா எங்கேயோ ஒண்ணு நான் கெடுத்து வச்சிருக்கேன், அதை சரி பண்றதுக்கு ஏதோ ஒரு நம்ம இப்ப சொன்ன மாதிரி கண்ணு ஸ்பெஷலிஸ்ட், காதுக்கு காது ஸ்பெஷலிஸ்ட், டைகனகாலஜிஸ்ட், என்னது நியூராலஜிஸ்ட் ஒவ்வொருத்தரா தேடுறதுக்கு. அப்பதான் சொன்னது மகரிஷி எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு.
ஒவ்வொரு விஷயம் நம்ம இன்னும் சொல்லிட்டே போகலாம். என்ன சொல்றது, அந்த டீம் ஒர்க்கு நிறைய பேருக்கு ஜென்ஸுகளும் மேக்சிமம் எங்க இதுல எல்லாம் ஜென்ஸ் யாரும் சமையல் கட்டுக்குள்ள வர மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னே பார்த்து பழகின அந்த இடத்துல இவங்களும் ஆண்களும் அவங்களுக்கான உணவுகளை வந்து ப்ரிப்பரேஷன் கொடுத்து அந்த டீம் ஒர்க்கு அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப ஆண்களுக்கும் தோணும்ல, நாளைக்கு ஒரு இதா இருந்தா என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அப்ப இந்த காய்கறி சாப்பிட்டா இது சரியாயிடும், இதுங்கிறப்ப அவங்கள வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கிச்சனுக்குள்ள கொண்டுட்டு வந்துடுறோம், நம்ம ஆரோக்கியத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோம். அவங்க வெளியே போயிட்டு வந்தாலும் ஒரு நேரம் நம்ம வீட்டுல நம்மளோட சேர்ந்து இந்த மாதிரி உணவுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நேரம் இப்ப சாப்பிட்டோம்னு வைங்களேன், இந்த உணவை வந்து பழக்கப்படுத்தி கொண்டுட்டு போயிடலாம். ரெண்டாவது எங்களுக்கு அமைஞ்ச டீம், அவ்வளவு சர்வீஸ் டீமும் ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இண்டிவிஜுவல் கேரிங் அவ்வளவு அழகா கொடுத்தாங்க. நாங்க அவ்வளவு பண்ண ஏனப்பா எங்களுக்கு மெல்ல முடியல, இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல, எல்லா கமாண்டிங்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் செட் ஆகவே இல்லை. அதான் மனசுக்கு வந்து அது செட் ஆகல. உடம்பு ஆனா ஒண்ணும் சொல்லல, எந்த ரியாக்ஷன் கொடுக்கல, அது நல்லா என்ஜாய் தான். உடம்பு வந்து உடலியல் ரீதியா லேசா நல்லா தான் இருந்தோம். இப்படி பண்ணப்ப அவங்க ஒவ்வொன்றா சொன்னாங்க, இது இப்படித்தான் இருக்கும், நாங்க இப்படி உங்க ஸ்டேஜ்ல இருந்துதான் கடந்து வந்தோம், இது பழக்கமாக ஆக சரியாயிரும், அப்புறம் இந்த டேஸ்ட் பிடிச்சு போய் உங்களுக்கு சமைச்ச டேஸ்டே பிடிக்காம போயிடும். இந்த விஷயம்லாம் ஒவ்வொன்றும் சின்ன குழந்தைக்கு சொன்ன மாதிரி A to Z சொல்லி 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 கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி குரு ராகவேந்தர் ஐயா அவருமேவும் நாங்க எந்த கேள்வி கேட்டு எது பண்ணாலும் எங்களோட ஃபுல் டைம் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படியா இது பண்ணாங்க. அதை தாண்டி அவரு ஓசோவோட ஒரு சில விஷயங்களுமே இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுவுமே மைண்டுக்கு ஒரு சின்னதா டான்சிங்கு மற்ற விஷயங்கள் அதெல்லாமே இயற்கை வாழ்வியலோட சேர்ந்து அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அதுல நல்லாவே என்ஜாய் பண்ணோம். சொன்ன மாதிரி வாக்கிங் போனாலும் அந்த கால்வலி தெரியல, ரொம்ப நல்லா ஒரு டீம் ஒர்க்கா இருந்து ரொம்ப நல்லா இது பண்ணோம். அதை தாண்டி ஐயா அவரோட பேசின பேச்சு இப்ப எல்லாருமே சொன்னாங்களே, அதான் ரொம்ப கிஃப்டடு. டைரக்டா அங்க இருந்து பேசினாரு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த சின்ன சின்ன ஊக்கப்படுத்துற வார்த்தைகள், அதான் சொல்றேன், அந்த லெவல்ல இருக்கிறவங்கனாவே அப்படிதான் இருப்பாங்க போல. எல்லாரையுமே அந்த ஏதாவது ஒண்ணா 2 வரி பாடிட்டு போங்க, எல்லாத்தையுமே இருக்கிற பிளஸ்ஸா அப்படியே ஸ்பாட்லயே சொல்லி 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 அந்த விஷயத்த என்கரேஜ் பண்ணிட்டு ஒரு ஒரு தூண்டுதலோட நான் இது நோய் நான் இப்படிதான் சொன்னேன், நான் ரொம்ப நோய் டாக்டர் அதுன்னு போய் நிறைய குப்பையை சேர்த்து வச்சிருக்காங்க, இது வந்து மெடிசன் சம்பந்தப்பட்ட ஒரு இதுல வெர்ஷன்ல பாக்குற மாதிரி இருக்கு இயற்கை வண்ண. நோ 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 அதெல்லாம் கிடையாது, இது வாழ்வியல், வார்த்தைகளை மாற்றிருங்க அப்படின்னாரு. ஆமாங்க அது வாழ்வியல் தான் அப்படின்னு சொல்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும் சொல்லிட்டு தான் வந்தோம். அடுத்த தலைமுறைக்கு இது கட்டாயமா எதை கொடுக்குறோமோ இல்லையோ இந்த விஷயத்த கொடுத்துட்டு போனீங்க, என் பொண்ணுக்கு, என் பேரன் பேத்திகள், இப்படி என்னை சுத்தி உள்ள எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கணும். அதுக்கு அதே மாதிரி அவங்க கடைசி நாள் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ஒரு 3 நாள் ஒரு சில பயிற்சியில இருந்து அதை படிப்படியா பழக்கப்படுத்திட்டு 6ஆவது நாள் அந்த எண்டுல அவங்க கொடுக்குற விஷயங்கள் தான் நமக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது சொல்லிட்டேன், இத்தனை நல்ல விஷயங்களை வந்து நாங்க வெளியில இருந்து பேச முடியாது. எங்க ரிலேஷன் சைட்ல இருக்கவங்களும் எங்க குடும்ப அங்கத்தினர்களை கொண்டு வந்து இந்த பயிற்சியில கலக்க வச்சுட்டு அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அத முன்னாடி கூட ஐயா சொல்லிட்டு இருந்தா, எனக்கு இது கிட்டத்தட்ட 1 மந்த் கோர்ஸா இருந்த விஷயங்களை வந்து நமக்காக ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஷார்ப்பா இந்த பீரியடுக்குள்ள எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கி ரொம்ப ஷார்ப்பா என்ன சொல்றது அந்த மாதிரி விஷயங்களா பார்த்து பார்த்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லிட்டே இருக்கலாமா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளவுதாம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். டைம் ஆச்சு. விஜயாலம்மா நன்றிம்மா, வாழ்க வளமுடன். துளசி அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மைக் டச் பண்ணி பேசுங்கம்மா. துளசி அம்மா. வாழ்க வளமுடன். துளசி அம்மா அன்ரைஸ் பண்ணிருக்கீங்க.
ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. கீழே உங்க போன்ல வந்து கீழே வரிசையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். மியூட், ஸ்டார்ட் வீடியோ, சேட் அப்படி வரிசையா இருக்கும். அதுல அந்த மியூட்டை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் ஆகும். எஸ். ஓகே. ம். வாழ்க வளமுடன்மா. நான் பெங்களூர்ல இருக்கேன். என் பேர் துளசி. நானும் 15-16 வருஷமா இந்த வாழ்க வளமுடன் மனவளக்கலையில் இருக்கேன். அட்வான்ஸ் டிப்ளமா பண்ணேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி பேராசிரியர் பயிற்சியும் பண்ணியிருக்கேன். ஆனால் இறைமதன் ஐயா அவருடைய வகுப்பெல்லாம் நான் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்குறேன். அவர் சொன்னதெல்லாம் கூட சில விஷயங்களை எங்கள் கிளாஸில் நான் சில விஷயத்துங்க நான் பேசியிருக்கிறேன். ஒரு சில பாயிண்ட்டுங்கள்லாம் எடுத்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக ஒரு வகுப்பு எடுத்துன்னு போயின்னு இருக்கிறாரு. அதுக்கு பிரபஞ்சத்திற்கும் நன்றி, ஐயாவுக்கும் நன்றி. அப்புறமா அவர் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பெங்களூருக்கு வந்திருந்தா சொன்னால் வந்து பார்க்கணும்னு நினச்சேன், முடியல. அப்புறம் எல்லாரும் இப்போ இயற்கை சூழ்நிலை பற்றி எல்லாரும் பேசுனாங்க. எல்லாரும் அவங்களுடைய அனுபவத்தை நிறைய சொன்னாங்க. அந்த இயற்கை சூழ்நிலை எப்படி எப்படி இருந்தாங்கன்னுட்டு ரொம்ப எனக்கே பொறாமையாக இருந்தது. இப்போ மறுபடியும் எப்போ அது இந்த இயற்கை சூழ்நிலை எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி எப்போ இது பண்ண தெரிஞ்சுட்டா நான் வரலான்ட்டு இருக்கிறேன். அதாவது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று இல்லை, என்னன்னாக்கா நம்ம சொந்தக்காரருடைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவோம் வருவோம். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் இது பண்ணோம்னாக்கா நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு தான் வருவோம். ஏன்னா அவங்க அத்தை சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க, நம்ம எப்படி எப்படியோ போகிறோம் வரோம், ஏதோ பிரச்சனைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான வாழ்க மனவளக்கலை மகரிஷியுடைய ஃபங்க்ஷனுக்கோ அவருடைய வகுப்புகளுக்கோ இந்த மாதிரி ஆழியாருக்கு போனாலும் எங்கே போனாலுமே நம்ம ஒரு அரங்கத்தில் சங்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம். வாழ்க வளமுடன். யாருக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வுன்ற மனப்பான்மையே வராது. எல்லாரும் ஒரு இது எல்லாரும் ஒரு வேலை செய்வோம், எல்லாரும் இது பண்ணிக்குவோம். நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம எந்த இடத்துக்கு போனால் யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. உடம்பு நல்லா இல்லைன்னா அந்த நேரத்தில் எல்லாருக்கும் உடம்பு நல்லாயிடும், வந்துடுவாங்க. இது ஒரு மிராக்கள் தான் இது உண்மையில். மகரிஷி இது இந்த வகுப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாரும் பங்கேற்றுக்கிண்டு அடுத்த முறை இந்த இயற்கை இது எங்கே நடத்துகிறாங்கன்ட்டு எப்போ நடத்துகிறாங்கன்னு நானும் வந்து கலந்துக்கிறேன். எல்லாருக்கும் நன்றிகள். முதல்ல இறைமதன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மற்றும் இந்த இறை சாதனை மார்க்கம் குழுவில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நலமும் வளமும் பெற்று வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் என்றென்றும் நிலவட்டும். அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள். அம்மா நீங்க இயற்கை வாழ்வில் கலந்துக்கிட்டீங்களா துளசி அம்மா? அம்மா மைக்கை டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா அம்மா வந்து இயற்கை வாழ்வியல்ல கலந்துக்கல. அவங்க பெங்களூர் வகுப்பு வந்து அட்டென்ட் பண்ணிருந்தா பேசினாங்க. சரிங்கம்மா, ஓகேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இயற்கை வாழ்வியல் வகுப்பில் கலந்து கொண்டு அதன் அனுபவங்களை மிக சிறப்பாக நம்மளிடம் பகிர்ந்து கொண்ட அனைத்து இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும், அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், இறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்